எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். குறு நாடகம் ஆரம்பித்து இப்போ ஒரு 7 வருஷம் ஆகுது. குறு நாடகம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சீரீஸ். அதில் ஒரு ஷார்ட் ரோல் பண்ணேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. தட் தாட் ப்ராசஸ் மேட் மீ ஃபீல், ஏன் இது இங்கிலீஷில் இருக்கும்போது இது நம்மளோட மதர் டங் தமிழில் ஏன் பண்ணக்கூடாது? 12-13 நிமிஷத்துக்கு ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆகுது இப்போது. We started with Kuru Nadagam with dummy Srivatsan as the judge and with about 100 people, totally 120 people attending the program. அந்த மாதிரி அதுக்கு அடுத்த வருஷமே it became 600 people attending the program with Crazy Mohan as the chief guest and with Kuru Nadagam teams performing to their best. ஒரு 13-14 டீம் பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் தேவதர்ஷினி, அதுக்கப்புறம் தாரிணி கோமல், வெவ்வேறு பீப்புள், டெல்லி கணேஷ் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் they have been coming for குரு நாடகம். கோவிட் சமயத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், we could not have performances on stage. and அந்த ஒரு காலகட்டத்தில் ஏன் நம்ம குரு நாடகம் அதை மாற்றி குறும்படம் வைக்கலாமே அப்படின்னு குறும்படம் ஆரம்பித்தோம். குறும்படம் ஆரம்பித்து அதுக்கு என்ட்ரிஸ் வர வர we were so enthusiastic by the performance of you people, which made us feel, இனிமேல் இந்த மாதிரி குறு நாடகத்துக்கு பதிலாக குறும்படம்லாம் பண்ணக்கூடாது, குறு நாடகமும் இருக்கணும், குறும்படமும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் எவ்ரி இயர் there is one குரு நாடகம் ப்ரோக்ராம், one குறும்படம் ப்ரோக்ராம், அமீரக குறும்படம் ப்ரோக்ராம். அண்ட் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஐடியா எனக்கு வந்த உடனே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறது, அது எவ்வளோ தடவை சொன்னாலும் தகும். நான் முதல்ல போனது யார்கிட்டேன்னா ரமா மலர்கிட்ட தான். பிகாஸ் எனக்கு ஐடியா தான் இருந்தது, எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஒரு வேவ். ஷீ செட் லெட்ஸ் ட்ரை அண்ட் புட் டுகெதர் எ டீம். இந்த வருஷம் மட்டும் 27 படங்கள், 27 ஷார்ட் ஃபிலிம்ஸ் from Dubai and Abu Dhabi and here, எப்படி the crowd has really grown. and நம்மளோட அந்த குறுநாடகம் குறும்பட ஃபேமிலி எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தா இட்ஸ் ட்ரெமெண்டஸ். ஐ திங்க் இட்ஸ் ஓவர்வெல்மிங். எங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ வெரி டச்சிங் திங். அதனால தான் we don't want to charge you guys anything. ஈவன் அந்த டிசிபி கன்வர்ஷனுக்கு ஒரு 100 திரம் வாங்கினோன்னா கூட அது கூட we feel that sometime we should not even charge that small money. We should give it to you free because that's the platform we want to create. And with all of you guys contributing, நீங்களே பார்த்துருப்பீங்க the improvement that happens to us in terms of organizing it, in terms of you directing, acting, எல்லாத்துலேயுமே ஒரு பரிணாம வளர்ச்சி we are able to see year after year. இந்த வருஷம் I'm not going to take more time. I'm going to hand over to Rama. And இந்த வருஷம் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச குட்டி பத்மினி அம்மா இங்கே வந்திருக்கா. என்ன ஒரு பர்சனாலிட்டி. She entered the film industry when she was 3 years old. And then, from then on, she's not just an actress, Ilya. We have seen her as an actress, as a directress, as a producer, and Vaishnavi Cine Media. She's a top-class businesswoman. இன்னைக்கு என்னோட காரில் இருந்த நாழி எனக்கு பேசவே முடியல. ஏன்னா so many calls keep coming for her and people need her time. Okay, she's so busy, keeps herself so busy. And எந்த வயசில் she has entered the film industry, அப்போலேருந்து இன்னி வரைக்கும் she has made herself relevant to the masses. அந்த காலத்தில் பண்ணது இப்போ பண்ண முடியாது. That's why she has kept changing with times.
when the thing moved from cinema to television, she was there in television. Televisionலேருந்து இன்டர்நெட்டுக்கு போகும்போது she was there in the internet. YouTube, shorts, reels, Insta, எல்லாத்துலேயும் she has kept herself updated. Hats off to you, madam. That's all I can say. And over to Rama Malarvanan to take this program forward. And I will just ask a few questions later to Kutty Padhmini ma'am, which I have in my mind. அதுக்கு நான் திருப்பி வரேன். Over to Rama. ஏன்னா நிறைய தமிழ் கேட்கணும், என்கிட்ட நிறைய இங்கிலீஷ் கேட்கும். அதனால கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து தான் நான் மயங்கி ரொம்ப வருஷம் இல்லை, லைக் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அவங்கள வந்து கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. பட் ஒரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இப்படிலாம் நடந்திருக்கா, நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடந்திருக்கா, இப்படிப்பட்ட ஆளுங்களாம் இருந்திருக்காங்களா, நம்ம மலரும் நினைவுகள்னு ஒன்று பார்ப்போம் ஒரு சின்ன வயசில் அந்த ப்ரோக்ராம். அந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மற்றவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதத்தில் கேபிடிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்தின்னு வந்த குட்டி பத்மினி மேம் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது இந்த நாளை வந்து நீங்கள் சிறப்பாக்கினதுக்கு வந்து உங்களுடைய பெருந்தன்மை தான் காரணம்னு சொல்லும். கூப்பிட்ட உடனே நல்லபடியாக வந்து அதுக்கு அழகாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பான நிகழ்ச்சியாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் நாளைக்கு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்த மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியும் வணக்கமும். கிட்டத்தட்ட 27 படங்கள்னு சொன்னார். 35 படங்கள் நமக்கு வந்தது கைக்கு. இது வந்து 10வது நிகழ்வு, குறுநாடக குடும்பத்தினரின் 10வது நிகழ்வு. 10வது நிகழ்வுங்கிறதுனால நிறைய குறும்படங்கள் கொண்டு வரலாம், நிறைய குறும்படங்களை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு நீளமான ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிரும், அது எல்லாருக்கும் வந்து சுவாரஸ்யமான நிகழ்வு அமையாதுங்கிறதுனால மேம் கிட்ட கேட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. 30 படங்கள் நீங்கள் சொல்லுங்கள், 30 படங்கள் நம்ம வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் உங்கள் எல்லாருடைய மகிழ்ச்சியும் உங்கள் எல்லாருடைய பங்கெடுப்பையும் வந்து இன்னும் மேலும் ஊக்கப்படுத்தணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த 30 படங்களை நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சோம். அதுலேயும் வந்து ஒரு 3 படங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்து பங்கு பெற முடியாத ஒரு நிலைமைக்கு வந்தது. அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறது தான். ஸோ 27 படங்கள் இந்த முறை. 27 படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வந்து 206 கலைஞர்கள் ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருக்காங்க. ஏறத்தாழ 45 பேர் வந்து 2 படங்களில் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். என்னன்னாக்கா ஒருத்தர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சவால். அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கேட்குற ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக ஒரு குறும்படம் பண்ணி கொடுங்கன்ற அந்த ஒரு வேண்டுதலுக்காக வந்து அவங்களோட நேரத்தை செலவழித்து பல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஷர், அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை மீறி ஒரு சிறப்பான படத்தை கொடுக்கறதுக்கு முன் வந்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி எவ்வளோ சொன்னாலும் தகும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் திரு குட்டி பத்மினி அவர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும். குட்டி பத்மினி மேம் வந்து 3 வயசுலேருந்து திரைப்படத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை விட இன்னும் ஒரு சின்ன கரெக்ஷன் எனக்கு, அவங்க தொட்டில் குழந்தையாகவே வந்திருக்காங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட வயசு இப்போ சொல்லலாம், ஏன்னா அவங்க பார்த்தாக்க அந்த வயசுக்கு மாதிரி இருக்க மாட்டாங்க. 68 வயசாக இருந்தது அவங்களுக்கு. இன்னும் 2 வருஷத்தில் 70 வயசு ஆக போகிற அந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தாக்க நிஜமாவே குட்டி பத்மினி மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் கூட அந்த குழந்தையும் தெய்வம் வந்து பார்த்தா அந்த குழு குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க இன்னுமே. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய செயல்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆனந்த் சொன்ன மாதிரி வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து இன்னும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் அவங்கக்கிட்ட இருக்குது. லைக் ஷீஸ் அ கோ கெட்டர். இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்ககிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்ல உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தனக்கு வேணுங்கிறத வந்து சாதிச்சுக்கிற ஒரு மனப்பக்குவமும் ஒரு மன தைரியமும் ஒரு உறுதியும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுதான் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க நமக்கு இந்த 10வது வருடம் இல்லை 10வது நிகழ்வுக்கு அவங்க நமக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேம், வருக. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ், நம்மளுடைய புரவலர்களுக்கு நமது நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏறத்தாழ வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நம்ம நானும் சொன்ன மாதிரி குறுநாடகமும் நடத்தி அதே வருஷத்தோடைய இறுதியில் வந்து குறும்படமும் நம்ம பண்ணுறோம். அந்த குறும்படம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதே வந்து ஆர்வத்தை தூண்டுறதே வந்து நீங்களாம் தான். குறுநாடகம் முடிச்சு அடுத்த நாள் எப்போ குறும்படம் அப்படின்னு கேட்பீங்க. அப்போது அடுத்தது அதுவா அப்படின்னு தான் தோணும் நமக்கு.
ஆனால் அதையும் எங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது எங்களுடைய புரவலர்கள் தான் சார். கிறிஸ் சார் ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் முன்னாடி வாங்க சார், நீங்கள் வந்து தான் ஆகணும் கட்டாயமாக. இந்த நிகழ்வுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த புரவலர்கள் பர்ஜில் ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், MR குளோபல் கன்சல்டன்சி, CMIS that is சந்திரமாரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், RR யூட்டிலிட்டிஸ், பீமா ஜுவல்லர்ஸ், டிநகர் கஃபே, கல்லடைக்குறிச்சி எஜுகேஷனல் ட்ரஸ்டினை சார்ந்த திரு மொஹிதீன் அவர்கள், பெருமாள் பூக்கடை, யூரோடெக் கேஸ் சர்வீசஸ், மார்டி ஃபவுண்டேஷன், வண்டர்ஃபுல் குரூப், GP ப்ரொடக்ஷன்ஸ், ஸ்ரீ சரவணா ஸ்டோர்ஸ், நாலேஜ் பிளானட், லேண்ட்மார்க் ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்யூட்ஸ், சந்தை.ae மற்றும் அருணா ஆனந்த் அவர்கள். இவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இது வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். இவர்களால் மட்டும்தான், இவர்களாலும் உங்களாலும் தான் இந்த நிகழ்வு சிறப்பு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போங்க. Dear friends, it's really very amazing and a very nice show. நான் இந்த ஷோ பற்றி அவங்க சொன்ன உடனேயே நான் எதுக்காக வந்து ஆனந்த்கிட்டேயும் சரி ரம்மாட்டையும் வரேன்னு சொன்னேன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து we are so hard pressed for time. ஸோ எல்லோரும் வந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு டே அண்ட் நைட்டு ஊர் விட்டு ஊர் வந்து யூ ஆர் ஆல் ஒர்க்கிங் ஹியர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வந்து இந்த ஒரு 15-20 நாள் நீங்கள் வந்து இந்த ரெகுலர் உங்களுடைய ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு படம் தயாரித்து அந்த படத்துக்காக உழைச்சி, ஸோ யுவர் என்டையர் கான்சன்ட்ரேஷன், யுவர் சிஸ்டம் இஸ் கெட்டிங் ரீஜெனரேட்டட். நீங்கள் ஒரு குழந்தையாக மாறுறீங்க. மறுபடியும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே தயாராகி அதில் வந்து டே அண்ட் நைட் டைம் செலவு செய்கிறீங்க. இது வந்து சச்ச ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். பிகாஸ் உங்கள் ரொட்டீனில் இருந்து யுவர் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் ரொட்டீன், யூ ஹேவ் டு டூ யுவர் ரொட்டீன். அது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆஃபீஸுக்கும் போகணும், வீட்டையும் பார்க்கணும், மற்ற வேலைகளும் இருக்குது, வண்டி ஓட்டணும், குழந்தைங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். பட் இதுக்கு நடுவில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஆர்ட்டில் வந்து கடவுள் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆர்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதுலேயும் வந்து அது மியூசிக்காக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், இல்லை குறும்படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த காலத்துலேருந்தே கலைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அது கடவுள்கிட்டேருந்தே வந்தது டைரெக்டாக. அதனால தான் அந்த கலையை வந்து இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது. அதே சமயம் அது வந்து ரொம்ப பாராட்டப்பட்டு ரொம்ப ஒரு பொக்கிஷமாகவும் இருக்குது. அது டிபெண்டிங் ஆன் ஈச் ஒன்ஸுடைய இண்டிவிஜுவலிட்டி பற்றி. ஆனந்த் வந்து பேசும்போது நிறைய பாராட்டி பேசினாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். பட் நம்ம லைஃப்பில் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. நத்திங் இஸ் ஈஸி. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தால் போராடினா தான் கிடைக்கும். போராடி தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். ஸோ ஒரு கஜினி மோகன் மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிபட்டு நம்ம மேலுக்கு வரும்போது நம்ம முதல்ல செய்கிறது எதுவாக இருக்கணும்னா, விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து முதல்ல என்னுடைய லைஃப்பில் வந்து தூர்தர்ஷனில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் தூர்தர்ஷனில் வந்து உழைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்பான்சர்ட்னு வரும்போது ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்ளிகேஷன் போட தெரியல. பள்ளிக்கூட அனுபவம் இல்லாததுனால எனக்கு அப்ளிகேஷன் போட தெரியல. அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க 2 வருஷம். ஸோ நான் மறுபடியும் அது எப்படின்னு தெரிஞ்சு நான் எப்படி ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேனோ, நான் ஒரு பிரிண்டட் நோட் புக் வச்சேன், ஹவு டு அப்ளை டு பிகம் அ ப்ரொடியூசர் இன் தூர்தர்ஷன். ஸோ எல்லாருக்கும் ஐ ஸ்டார்டட் சர்க்குலேட்டிங் தட். அண்டு எவ்வளோ பேர், விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து கேப்டன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீ கேம் டு மீ, அம்மா நான் வந்து கேப்டன் டிவின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு இருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுமா, எப்படிம்மா பண்ணணும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து சன் டிவி சன் டிவி ஆரம்பிக்கும் போது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, எங்கே எக்யூப்மெண்ட் வாங்கணும்னு வந்து என் எக்யூப்மெண்ட் தான் கிட்டத்தட்ட 8 மாதம் அவங்கக்கிட்ட வந்து லீஸில் இருந்தது, until they could buy all the right equipments. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, ராதிகா அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பத்மினி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி நான் வந்து பெரிய ஸ்டூடியோ போட போகிறேன். நான் உடனே சொன்னேன், வேண்டாம் ராதிகா, ஸ்டூடியோ போடாதீங்க. நான் ஸ்டூடியோ போட்டு எவ்வளோ பேர் வந்து டிஸானரான செக்ஸ் தான் என் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரொடியூசராக மாறினா தான் அந்த ஸ்டூடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தட் வீ கேன் எடிட், வீ கேன் யூஸ். ஸோ வெளியிலேருந்து வரவங்க வராங்களோ வரலையோ நம்ம ப்ரோக்ராம் அதில் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்டூடியோங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்ரி இயர் அப்டேட், நியூ கேமரா வந்துடுது, நியூ எக்யூப்மெண்ட் வந்துடுது, இது ஓல்ட் ஆகிடுது. சேனல் வில் ஆஸ்க் யூ ஃபார், இப்போ எங்கேயோ இருந்தோம் முதல்ல ஹை பேண்டில் ஆரம்பித்தோம், விஹெச்எஸில் ஆரம்பித்தோம், ஹை பேண்ட் ஆச்சு, அங்கேருந்து
லோ பேண்டாக இருந்துச்சு, லோ பேண்ட் இந்த ஹை பேண்ட் வந்துச்சு, ஹை பேண்ட்லேருந்து பீட்டா வந்துச்சு, பீட்டாலேருந்து இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க் ஆகிடுச்சு. ஸோ இப்படி மாறிக்கிட்டே இருக்குது பரிமாணங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓல்ட் டேட்டட் எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சீரியல் பண்ணாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட ஒரு பொறாமப்படாமல் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நான் இந்த குறும்பட விழாவில் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, யூ டீச் தி அதர்ஸ் ஹூ ஆர் கம்மிங் நியூ கமர்ஸ். அவங்களுக்கு வந்து பணம் வேஸ்ட் ஆகாமல் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. தெர் இஸ் ரூம் ஃபார் எவ்ரிபடி. அதை சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் நான் நிறைய பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல. யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஐல் ஆன்சர் ஃபார் தட். அண்ட் ரமாவை பற்றி இங்கே சொல்லணும். அண்ட் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு மெட்டிகுலஸாக அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி, ரெண்டாவது வந்து ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஒரு கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இன்க்ளூடிங் ஒரு வெப் செக்கிங் பண்ணிவிடுங்கிறது கூட அவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஆஃபீஸுக்கு சொல்லி அந்த அளவுக்கு ஷி வாஸ் டூயிங் ஃபாலோ அப். அண்ட் இங்கே வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, பேசிக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் பாராட்டணுங்கிறதுக்காகலாம் பாராட்ட மாட்டேன். என் நேச்சர் அது கிடையவே கிடையாது. ஐம் ஒரு வெரி ஃப்ராங்க் பர்சன். எனக்கு வந்து நிறைய எனிமீஸ் உண்டு. அதுக்கு காரணமே என்னுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். எப்போ நம்ம நேர்மையாக இருக்கோமோ அப்போ வந்து நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் வந்து எல்லா ஹீரோஸ்ட்டையுமே சொல்லுவேன், அம்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா, நீ முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த காக்கா பிடிக்கிற கும்பலை வெட்டி போடு அப்படின்னு சொல்லுவேன். என்னம்மா எடுத்தோன்னே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் விஷால், உன் பக்கத்தில் இருக்க கும்பலாம் நகர்த்தி விடு. எல்லாம் அண்ணன் அப்படி அண்ணன் இப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. ஐயே அந்த படம் குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பேர் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக எனக்கு அனந்தையும் அண்டு ரமாவையும் இன்னொரு பிரதர் அண்ட் சிஸ்டராக கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் யூ கேன் ஆஸ்க் மீ வாட் எவர் யூ ஃபீல் லைக். அன்பன் என்னுடைய பேர் மேம். இப்பொழுது இக்கணம்ன்ற ஒரு படம் எடுத்திருக்கேன். என்னோட கேள்வி, ஒரு நல்ல ரசிகன் தான் வந்து ஒரு நல்ல படைப்பாளி ஆக முடியும். அப்படின்ற பட்சத்தில் இத்தனை விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸல் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரசனையை இத்தனை காலகட்டத்தில் எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க? அது எப்படி மாறி இருக்குது உங்களோட ரசனை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி மாறி இருக்குது? அது எவ்வளோ முக்கியம் ஒரு படைப்பாளிக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரசனை வளர்த்துக்கிறது? அன்பன், ஒரு சின்ன கரெக்ஷன். நல்ல ரசிகன் தான் நல்ல படைப்பாளிங்கிறது கரெக்ட் இல்லை. நல்ல உணர்வு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பி வெரி ஆக்கப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக யூ ஹேவ் டு பி தேர். ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும். சென்சிட்டிவாக இருந்தால் தான் ஒரு நல்ல படம் எடுக்க முடியும். அண்ட் ஒரு நல்ல படம், ஒரு படைப்பாளி ஆகிறதுக்கு நான் டைரக்டர் மட்டும்தான் பண்ணுவேன்னா படைப்பாளி ஆகவே முடியாது. யூ ஹேவ் டு நோ எவ்ரி திங். அந்த ஒரு டீ கொடுக்குற பையனில் இருந்து அந்த படைப்புக்கு தேவையான ஒரு தொடப்பம் வரைக்கும் உங்கள் நாலேஜில் அது இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் வந்து என்னெல்லாம் தேவை. இப்போது உதாரணத்துக்கு ஒரு புஸ்தகம் நம்ம கதை படிக்கும்போது காற்று அடித்தது, அந்த ஸ்க்ரீன் படபடவென்று அடித்தது அப்படின்லாம் எழுதுவாங்க. அதில் ஒரு சில சின்ன நிலா வெளிச்சம் தெரிந்தது. இது 3 ஷாட்டு. இதை ஷார்ட்டாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். படிக்கும்போது ரொம்ப ஈஸி. காற்றடிச்சது, படபடன்னு ஒரு ஸ்க்ரீன் ஆடிச்சு, ஒரு நிலா வெளிச்சம். ஆனால் வெளியில் நீங்கள் ஒரு நிலா வரையணும், அந்த நிலா அங்கேருந்து உள்ள லைட்டிங் தெரியணும், இங்கே வந்து ஒரு ஃபேனை வச்சு அந்த ஸ்க்ரீனை ஆட்டணும். ஸோ இந்த மாதிரியாக யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இமேஜினிங் இன்சைட் ஒரு படம் எடுக்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் தான் அந்த நீங்கள் என்ன வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அழகாக வெளில வர முடியும். ஸோ ஒரு படைப்பாளி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி விதவிதமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் எடுத்த படத்துக்கும் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. ரசனையிலே நிறைய மாற்றம் வந்துடுச்சு. ஆனால் அதே சமயம் இவ்வளோ சேஞ்சஸ் நடுவில் மகாநட்டின்னு ஒரு பழைய படம், ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி எழுதுகிற படமும் ஓஹோ 100 கோடியை வந்து கலெக்ட் பண்ணுது. புரியுது இல்லைங்களா? ஸோ இட் இஸ் ஒரு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லதாக எது கொடுத்தாலும். ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், இங்கே வரத்துக்கு முன்னாடி, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஹிந்தியில் வந்து அமீர் கானுடைய எக்ஸ் ஒய்ஃப் கிரண் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, லேடி டைரக்டர். அதாவது அப்படி ஒரு தாட் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் தாட்டாக இருக்குது. ஒரு ட்ரெயினில் இந்த ராஜஸ்தான் சைட்லலாம் முக்காடு இருக்கும், தப்பான பொண்டாட்டியை பிடிச்சி இறங்கிடுறான் ஒருத்தன். என்ன நடக்குது லைஃப்? ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஒரு சிம்பிள் நாட். இதை நம்ம கதையாக சொன்னால் இதில் என்னப்பா இருக்குது கதை, இதில் எப்படிப்பா கதை கொண்டு போனால் 2 மணி நேரம் they made you sit in the edge. அது வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு படம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அன்பன், உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குது,
டெஃபினட்டாக அது எனக்கு ஒருத்தரை பார்த்தாலே என்னால் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நான் பெருமையாக சொல்லலாம், மோர் தென் 2500 பேருக்கு மேலே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் போய் வேஷம் கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் கஷ்டப்பட்டதுனால அந்த வலி எனக்கு தெரியும். அதனால் என் ஆஃபீஸில் யார் வந்து வேலை கேட்டாலும் அவங்க உடனே நான் அவங்கள மீட் பண்ணுவேன். என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்ப்பேன். என்கிட்ட வேலை இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுப்பேன். இல்லைனா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு நானே ஃபோன் பண்ணி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் வேலைக்கு அனுப்புவேன். பிகாஸ் வி ஹவ் டேக்கன் அ ஹியூமன் ஃபார்ம் ஒன்லி டு ஹெல்ப் தி அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்கள் ஹியூமனாக இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இது என்னுடைய கொள்கை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு வாட்ச் மோர் அண்ட் மோர் மூவிஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்க்கணும். ஹங்கேரியனாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், டர்க்கிஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானியாக இருக்கட்டும், எதை வேணாலும் பாருங்கள். பார்க்க தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் ஃபெயிலிங், வாட் பெட்டர் யூ கேன் டூ. தேங்க்யூ. மேடம் வணக்கம். என் பேர் ஹரீஷ். என்சிங்கிற ஒரு படத்தை நானும் என் மனைவி இலக்கியா 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். இது முதல் படம் எங்களுக்கு. என்னோட கொஸ்டின் முதல் படம்ங்கிறதுனாலே நீங்கள் பார்ஷலாக அந்த கொஸ்டினுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து கதையும் ஸ்டேஜிங்கும் முக்கியம்? ஏன்னா சில படம் வந்து கதை ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டேஜிங்கில் மிசரபுளாக ஃபெயில் ஆகிடுவாங்க. சில படம் கதையே இருக்காது, ஆனால் ஸ்டேஜிங் வந்து ஒரு நிறைய மேஜிக் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஹிட் பண்ணியிருக்கிற படமும் இருக்குது. ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ டூவல் நீங்கள் சொன்ன மாதிரியே தான். லைக் ஸ்பீல்பர்கோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு கார் வந்து ட்ரக்கை இல்லை நான் ஸ்டேஜிங்காக சொல்கிறேன். அந்த ட்ரக்கை வந்து கார் வந்து ஓவர் டேக் பண்ணிடும். இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ட்ராமா தான் 2 மணி நேரம் படமாகவே இருக்கும். ஸோ ஸ்டேஜிங்கில் மிரட்டி இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? லைக் எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க இந்த டைமில்? ஏன்னா இப்போ நான் எழுதும் போது நான் எது வரைக்கும் எழுதணும்? ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ எனக்கு என்ன லென்ஸ் வேணும், நான் எப்படி அதை ஸ்டேஜ் பண்ண போகிறேங்கிறது எனக்கு இமேஜினேஷனில் இருக்கும். பட் அதை நான் எழுதி வைக்கிறது நல்லதா? எந்த அளவுக்கு எழுதி அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஹரீஷ், எழுதும்போது 1000 குதிரைகள் படையை திரண்டு வந்தனன்னு எழுதலாம். ப்ராக்டிக்கலாக நமக்கு அவ்வளோ பணம் இருக்காது. கடைசியில் ஷார்ட்டில் 2 குதிரை தான் ஓடி வரும். ஓகேங்களா? சினிமாங்கிறது வந்து ஒரு பட்ஜெட். ஸோ ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போடலாம். ஸோ நீங்கள் முதல்ல எப்படி வேணாலும் எழுதுங்க, மனசுக்கு வரதெல்லாம் முதல்ல எழுதிடுங்க. பிகாஸ் யூ நெவர் ஸ்டாப் யுவர் தாட் ப்ராசஸ். ஸோ யூ ரைட் வெல், யூ ஃபஸ்ட் ரைட் வெல் வாட் எவர் யூ ஃபீல். அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் எடிட்டிங் ரொம்ப முக்கியம். யூ ஹவ் டு ஸ்டார்ட், ஓகே எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் எது எனக்கு முக்கியம்? ஒரு பொண்டாட்டி குடும்பம் வந்து பட்ஜெட் போடுற மாதிரி தான். ஆக்சுவலாக ஆனந்த் வந்து சொல்லும்போது சொன்னார், எனக்கு அது வேவ் இருந்ததை ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண தெரியல, நான் ராமாவை கேட்டேன்னு. பெண்களால் தான் உற்பத்தி பண்ண முடியல, ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதில் எனக்கு ஸ்மார்ட்டாக வந்து ஒய்ஃபை சேர்த்துட்டீங்க உள்ள, அங்கேயே பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ அது புரிஞ்சுது எனக்கு. அதனால் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், நீங்கள் நல்லா எழுதிக்கிங்க. ஆனால் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு பிரம்மாண்டமாக எக்ஸிக்யூட் பண்ணால் தான் படம் ஓடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நல்லா வந்து ஒரு இன்றளவும் அவள் அப்படித்தானுங்கிற படம் வந்து ருத்ரையா பண்ணது. நாங்கள்லாம் பணம் வாங்காமல் நடித்தோம். ஸ்ரீபிரியா, நான், ரஜினி எல்லாருமே அதில் இருப்போம். கமல் எல்லோரும் குட்டி குட்டி ரோல் பண்ணியிருப்போம் அதில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு கதை நல்லா இருந்ததுன்னா ரொம்ப முக்கியம் வந்து கதையோடைய அந்த களம். அது நல்லா இருந்ததுன்னா எது வேணாலும் மனசை போய் டச் பண்ணிடும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதுதான் டைரக்டருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். த வே யூ ப்ரெசன்ட் இட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, இஃப் யூ வாண்ட் டு கோ இன் டு ரியலி ஜென்யூன் டைரக்ஷன் சினிமாவாக போனோன்னா மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை ஐ மென்ஷன்ட் விக்ரம் இஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. எவ்ரிபடி ஹஸ் லைக்ட் இட். 600 crore மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அதோடைய காரணம் வந்து அதோடைய மார்க்கெட்டிங். த வே இட் வாஸ் மார்க்கெட்டட். எண்டில் ரோலெக்ஸ், என்னவா வர போகிறாரு ரோலெக்ஸ், பிகினிங்கில் கமல், இந்த பக்கம் ஃபஹத் ஃபாசில். ஸோ அந்த வே தே அமல்கமேட்டட் இட், அந்த வே தே மேட் த ப்ரெசன்டேஷன் ஒரு க்யூரியாசிட்டியை கொண்டு வந்துச்சு எல்லாத்துக்கும். கதை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கதை தான் அது. ஒரு ஆஃபீஸர் இப்போதைக்கு குவைட்டாக இருக்கார், ஆனால் நவ் அகெயின் அவர் வந்து இந்த கிண்டல் பண்ணி திரும்பி ஹேஸ் டு இஸ் பீங் கிண்டல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இஸ் கம்மிங் பேக் அகெயின். பட் அது வே தே ப்ரெசன்டட் இட், ப்ரெசன்டேஷன் தான், ஸ்க்ரீன் பிளே. அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் வந்து அதோடைய ஸ்க்ரீன் பிளே. தென் ஆஃப்கோர்ஸ் த டேக்கிங் ஆஃப் த ஷார்ட்ஸ். பாகுபலி கூட நான் வந்து ராஜமௌழி சாரை பார்த்தும்போது கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். சார், நாங்கள் டெய்லி சோப்பில் பண்ணுறதே நீங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிட்டீங்களே, மாமியார் மருமகள் சண்டை தான் பாகுபலி.
இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் அந்த கிளாஷில் நடுவில் மற்றதெல்லா பாயிண்ட்ஸும் வந்து இதை கிரியேட்டட். அதுதான் நாங்கள் டெய்லி சோப்பில் பண்ணுறோம். ஸோ ஒரு களம் அப்படிங்கிறத கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதை நீங்கள் நிறைய தடவை நீங்கள் திருப்பி திருப்பி எழுதணும் ஹரிஷ். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒரு சினிமா வந்து வெளில வரதுக்குள்ளே 25-30 டிராஃப்ட் ஆகும். ஒரு டிராஃப்ட் தான் நினைக்காதீங்க. எழுதி 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 இது நல்லா இல்லை, அதுக்கப்புறம் டெபிள்ஸ் அட்வொகேட்டாக மாறி இதை ஒருத்தர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுவியான்னு பார்க்கணும். நான் அப்படி தான் பார்ப்பேன். என் சீரியல் வெற்றியடைய காரணம் அதுதான். 10 தடவை 15 தடவை ரீரைட் பண்ண வச்சு, இல்லை அந்த ஆங்கிள்லேருந்து வரலாம், இல்லை இந்த ஆங்கிள்லேருந்து வரலாம், கதை இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், இப்படி போட்டு சல்லடை பண்ணிங்கன்னா அருமையான ஸ்கிரிப்ட் வெளில வந்து. வெரி நைஸ். ஸோ அதுதான் கரெக்ட் வே ஆஃப் ப்ரெசென்டிங் எ ஸ்கிரிப்ட். அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கோயிங் டு கோ அவுட் சைட் அண்ட் யூ வாண்ட் டு ஷோ யர் டேலண்ட் டு அதர்ஸ்னால் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனன்யா. என்னோட பேர் ஷியாம். ஸோ லைக் நேற்றுக்கு தான் வண்ணக்கோலங்கள்னு பார்த்தோம், அந்த விசில் எபிசோட். அது நல்லா இருந்தது, லைக் வெரி ஃபன்னி அண்ட் காமெடியாக. யா, he ate the whistle when he was showing like fun for the kids. Magic. அது நல்லா இருந்தது. I like that. ஸோ இந்த வாட்டி நானும் என் தம்பியும் காலமாறுமான்னு படம் எடுத்துருக்கோம். அந்த படம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸை பற்றி எடுத்த படம். அந்த படம் மாதிரி இன்னும் நிறைய படம் எடுத்திருக்கோம். அந்த படம் சோஷியல் இஷ்யூஸை பற்றி எடுத்த படம். ஆனால் அந்த படம் எல்லாம் கமர்ஷியலாக சக்ஸஸ் எப்படி பண்ணுறது, லைக் சோஷியல் இஷ்யூஸ் லைக் mostly then like it's not very popular. Mostly it's only like hi-fi padangal which goes like in hit. So எப்படி இந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி படங்கள் இதெல்லாம் எப்படி கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணுறதா? வெரி நைஸ் கொஸ்டின். கமர்ஷியலாக பண்ணவே முடியாது. வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர். பிகாஸ் டுடே பீப்புள் லைக் யூ வென் யூ க்ரோ, வென் யூ பிகம் அ ஃபேன் ஆஃப் அன் ஆக்டர், யூ ஆர் வாட்சிங் ஒன்லி டமால் டுமில், ரைட்? அருவா பின்னாடி இருந்து கத்தி எடுத்து எத்தனை பேரை கொன்னாங்கிற படம் தான் இன்றைக்கி வந்து அனிமல்னு ஒரு படம் வந்து 600 crores கலெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்கூலில் போய் ஸ்கூல்லேயே கன் எடுத்து எல்லாரையும் சுடுறான். ஸோ இட் ஹஸ் சேஞ்ச்டு. இப்போ பீப்புளோடைய ரசனைகள் வந்து மாறி இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் ஆஃப் டூயிங் ஆன் என்வைரன்மெண்ட். அது என்றைக்குமே வந்து நம்ம நாட்டுக்கு அது தேவை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா கரெக்டான மெத்தடில் அது உனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சி பண்ணால் அவதார் வாஸ் ஆன் என்வைரன்மெண்ட். அவதாருங்கிற படம் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிச்சு. அது என்ன சொல்லுது ஆக்சுவலாக அந்த படம்? தட் இஸ் டாக்கிங் அபவுட் டோன்ட் டிஸ்ட்ராய் தி ஜங்கிள்ஸ், ரைட்? இட்ஸ் அபவுட் பேசிக்லி ஆன் ஜங்கிள். ஸோ நல்ல படங்கள் நல்ல இடங்களில் போனால் எப்போவுமே சக்ஸஸ் ஆகும். பட் அது வந்து அப்படி ஒரு அவதார்னு ஒன்று பண்ணி அதை வந்து ஒரு நார்மல் கதையாக சொல்லியிருந்தால் அது போய் ரீச் ஆகிருக்காது. அது ஒரு கிராஃபிக்ஸில் போய் அது வந்து ஒரு ஸ்பீல்பர்கில் ஜேம்ஸ் கேமரான் நினைக்கிறேன், ஜேம்ஸ் கேமரான் கையில் போய் அது வந்ததுனால அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நெவர் லூஸ் யுவர் ஹோப், கீப் ட்ரையிங். யூ நெவர் நோ, ஒன் டே யூ மைட் பிகம் அ வெரி பிக் டிரெக்டர். And as far as Vannakolangal concerned, credit goes to S.V. Shekhar only, and that Gopu Babu who wrote it, I was just a part of it. அவ்வளோதான். ஆனால் அதில் என்ன ஒரு பியூட்டினா, எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் இது வந்து மார்னிங், சண்டே மார்னிங் 8:30 வரும். அவர் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒத்துக்குவார். மார்னிங்லேயே போய் பீங் எ சீஃப் மினிஸ்டர், லாட் ஆஃப் இனாக்ரேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வில் பி தேர். ஆனால் வண்ணக்கோலங்கள் வர அன்றைக்கி மட்டும் டிஃபன் கூட சாப்பிட மாட்டார். இருங்க நான் வண்ணக்கோலங்கள் பார்த்துட்டு வரேன் அப்படின்வார். அது ஜானகிமா அடிக்கடி எங்ககிட்ட சொல்லியிருக்கா, என்னடி அது உங்கள் அண்ணன் அதை உட்காந்து பார்த்துட்டு போகிறேங்கிறாரு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இட் வாஸ் தோஸ் டேஸில் இட் வாஸ் வெரி வெரி பாப்புலர் ஷோ. அதில் நடுவில் எனக்கு சேகர் சரியாக பணம் கொடுக்கலாம், நான் கோச்சுக்கிட்டேன், என்னை கிளியாக மாற்றிருப்பார். அடுத்த எபிசோடில் கிளியாக மாறிடுவேன் நான். ஸோ ஆல் திங்ஸ் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். ஓகேடா, ஐ ரியலி அப்ரிஷியேட் போத் ஆஃப் யூ இன் சச் யங் ஏஜில் இவ்வளோ நல்லா பண்ணணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறீங்க. மை பிளெஸிங்ஸ் டு யூ. தேங்க்யூ. ஹாய் மேம், குட் ஈவினிங். என்னோட பேர் ராஜா முகமது. பேசும் குறும்படம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, நான் விவரம் தெரிஞ்சப்போ தேவை ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு சீரியல் வரும். அதில் வந்து நீங்கள் எஸ்.வி. சேகர், இல்லை அது வண்ணக்கோலங்கள், சாரி ஓகே கரெக்ட் நியூஸ்லாம் வாசிப்பார்.
ஓகே 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 ஸோ கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷமா நீங்க பண்ணும்போது ஐ நோ நீங்க ஆனந்த் சொன்ன மாதிரி சேஞ்சிங் வித் டைம், பட் மோனோட்டனஸாக நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்களா? ஹவு டு யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப்? சில நேரம் ஒரு 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 மோனோட்டனஸாக ஃபீல் பண்ணி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் லைஃப். அந்த மாதிரி டைம்ல ஹவு டு யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப்? நம்பர் ஒன். அண்ட் இத்தனை வருஷம் பெர்ஃபார்மன்ஸில் விச் வுட் யூ ரேட், எந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக ரேட் பண்ணுவீங்க? கேன் பி மூவி ஒரு சீரியல்? ராஜா முகமது. ராஜா பேசிக்லி நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாலும் மொனட்டனி அப்படிங்கிறது வந்து when you love something வரவே வராது. எப்போ மொனட்டனி நமக்கு தோணுனா when you don't like something. So I love this. I am very passionate about what I am doing. And I love watching movies, and I have more than 5,000 books with me. More than 5,000 இருக்கும். அதில் வந்து ஒரு 3,800 படிச்சுட்டேன். இன்னும் படிக்காத புக்ஸு வாங்கிகிட்டே இருப்பேன். புக்ஸு பள்ளிக்கூடம் போனதே இல்லை. ஐ நெவர் பீன் டு அ ஸ்கூல். அப்படி போயிருந்தால் 2 days 1 day இல்லை மேக்ஸிமம் 10 days அட்டண்டன்ஸ் இருக்காது, துரத்தி விட்டுருவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் மை ஃபில்ம் கேரியர். பட் மை மதர் வாஸ் வெரி கீன் that I should not go uneducated. So she had a tuition teacher at home who could teach me at least to speak in English, at least learn the basic of Kuttal Kalittal. So what happened is, at least now with our own experience of falling in life, I'm able to advise my auditor what I require. I'm able to tell my lawyer what I need. This comes only with experience. And வந்து ஸோ மொனட்டனி அப்படிங்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. பிகாஸ் ஐ வுட் லவ் டு லேர்ன் ஆல்வேஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட். த தர்ஸ்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் தேர். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் ஃப்ரம் ஐ கேம் ஃப்ரம் மூவிஸ் டு television to OTT to now internet. Now what is next? Now I want to learn animation. I find animation very fascinating. So I'm into now creating about 5 to 6 scripts on animated series. அனிமேஷன்லேருந்து அனிமின்னு ஒன்று வந்திருக்கு. ஐம் இன் டு தட். ஸோ இப்படி வந்து when you want to grow with knowledge, how can you feel monotony in life? There's no time to sit back and worry about my past or my future. I live in my present and I'm very happy that way. நாளைக்கு என்ன நடக்கும் I don't know. When my call will come I don't know. Okay, I don't worry about what is my tomorrow or day after. I don't want to worry about what has gone in my life. I tell this to everyone. By thinking of your past, crying, brooding, only you affect yourself, not the other person. Other person has hurt you and gone, he's walked away. Whether it be a lady or a man or your mother or father, friends, whoever, they are leading their life happily. You are miserable. So don't think about your past. And when you think about your future, ஐயோ அது சேர்த்துக்கலையே அப்படி இருக்கோமே அவ லைஃப் என்னவோ இவ லைஃப் என்னவோ, nothing you can do about anything. What has to happen will happen according to each one's karma. So at least be happy every moment. And I think that is the secret and success of my life. பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைகள் நடித்தது எதுவுமே எனக்கு வந்து எல்லாம் எங்கள் அம்மா கேமரா பின்னாடி சொல்லி கொடுத்து டைரக்டர் சொல்லி கொடுத்து நடித்தது தான். ஸோ ஐ டோன்ட் நோ எனிதிங் மச் அபவுட். பீப்புள் டூ ஸ்டில் டாக் அபவுட் குழந்தையின் தெய்வம் ஆர் நெஞ்சில் ஒரு ஆலயம் ஆர் I think the one what I enjoyed most was Sivaji Ganeshan sir. I think Thiruvaruchillur was, I was grown up. I was about more than 9 years or 10 years. I can remember. And what a wonderful scene that was. Where, because people whole, அவங்க எல்லாருமே லொக்கேஷனில் பயந்துட்டு இருந்தாங்க. சிவாஜி எப்படியே காலில் விழ சொல்கிறது. என்னென்ன இப்படி எழுதிட்டிங்களா, அவர் விழுவாரான்னு கேமராமேன் கேட்குறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்குறாங்க. இல்லைடா பார்ப்போம், அப்படி மாட்டேன்ட்டாருன்னா வேறு ஏதாவது மாற்றிக்கலாம், பட் மாற்றினா சீன் நிற்காது, பார்ப்போம். பட் இவர் ஸோ மேக்னானிமஸாக அவர் வந்து அவர்கிட்ட போய் சொன்ன உடனே, ஏன்னா அவர் செட்டில் வந்து தான் சீன் படிப்பாங்க. சிவாஜி செட்டுக்குள்ளே வந்தோடனே இப்படி சேரில் உட்காருவார், அப்படின்னு வர அவங்க சீன் படிப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி வரீங்க, இப்படி இன்றைக்கி எடுக்க போகிற சீனி தான், அப்படியே வசனமெல்லாம் படிப்பாங்க. ஃபுல்லாக கேட்டார். எப்போவுமே அவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல குணம் என்னென்னா, திருப்பி கேட்க மாட்டார். ஒரு தடவை ஃபுல்லாக படித்தா அந்த மனசுங்க அப்படியே மைண்டில் ஏறிடும். அந்த பழக்கம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துடுச்சு. ஒரு நாடகத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் எனக்கு ஒரு தடவை படித்தா 6 மணிக்கு என்னை கூப்பிட்டு 7 மணிக்கு நாடகத்தில் நடித்து கிளாப்ஸ்லாம் வாங்கினேன். இதை நான் பெருமையாக சொல்லலை, அந்த டைமில் அந்த கிராஸ்பிங் பவர் இருந்தது. ஸோ எப்போவுமே மௌலியாக இருக்கட்டும், விசுசாராக இருக்கட்டும், என்ன தான் தேடுவாங்க, எங்கே இருக்கேன் நானுன்னு சொல்லி. யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் உடம்பு சரியில்லை, இல்லை கோச்சிட்டு போயிட்டாங்க, இல்லை ஒரு டெலிவரினா ஐ யூஸ் டு கோ அண்ட் ஒரு தடவை ரீட் பண்ணாங்கன்னா நான் படிச்சிடுவேன்.
அப்படி அவருக்கு படித்த உடனே ஓகே டேக் அப்படின்னாரு. எனக்கு முதலே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு 3 நாளாகவே எனக்கு அந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் விழுந்தால் எப்படி பண்ணணும், அவர் இது பண்ணால் அப்படி பண்ணணும், பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் உடனே ஒத்துக்கிட்டு அதை ஒன்றும் அதை பற்றி அவர் கேரே பண்ணல. அதை ஒரு அப்ஜெக்டும் பண்ணல. விழுவாரான்னு தெரியாது, விழமாட்டாரான்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக அவர் ஆக்ட் பண்ணிட்டாரு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க சீன். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி எனக்கு வாட் இஸ் தட் மூவி, நான் ஆண்டாள் ஆக்ட் பண்ண படம் திருமால் பெருமை. அதில் ஒரு 3 மாதமாக வேறு யாரையோ போட்டு எடுக்கிறாங்க. சிவாஜி எங்களுக்கு பிடிக்கல. இன்னும் சரியாக செட் ஆகலடா, நல்லா இல்லை. ஏன்னா அந்த டைம் ரொம்ப ஏப்ரல் மாதம் ரொம்ப வெயில் இருக்கும். அந்த விக்கு வச்சு ஒழுகின்றே இருக்கும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். இந்த மாதிரி ஏசியோ கேரவன்லாம் அப்போ கிடையாது. அப்போ என் டேட் இல்லை. ஐ வாஸ் ஸோ பிஸி. நான் என்னுடைய 12 வயசுக்குள்ளேயே 170 படம் ஆக்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷில் வர 3 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் த பிஸியஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட். ஸோ டேட் இல்லைன்னு அவருக்கு ஒரே கோவம், கிடைக்கிறா வேறு யாரோ போடுங்க அப்படின்ட்டார். போட்டு அவருக்கு செட் ஆகலை. அந்த குண்டு பப்பி எங்கே இருக்கோ தூக்கிட்டு வாங்கடா, அவள் தான் வேணும் அப்படின்ட்டார். ஸோ தே ஹேட் டு கம் ரிக்வஸ்ட் என்டி ராமராவ். ஐ வாஸ் தெலுங்கில் ஹரிச்சந்திரனா படம், லோகிதாசனா இதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் வாகனியில். ரிக்வஸ்ட் பண்ணி அவர் 2 days விட்டு கொடுத்தாரு. சரி பரவாயில்ல, நீங்கள் இப்போ சிவாஜியை கேட்குறாருன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீனில் எனக்கு ரிஹர்சல் கிடையாது. டயலாக் என்னன்னு தெரியாது. அங்கே ஸ்பாட்டில் தான் தெரியும். திருவச்செல்வரில் டயலாக்லாம் என்னன்னு தெரியும். அதில் இவர் என் கன்னத்தில் அரையணும் விட்டாரு பாருங்க, ஒரு அரை எனக்கு ஜிம்கியெல்லாம் பறக்கும். நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் ஃபங்க் ஆகாமல் டயலாக் பேசிட்டேன். வேற ஒரு குழந்தைன்னா பேசியிருக்க முடியாது. அந்த விழுந்த அறைக்கு அது போய் பயந்து போயிருக்கும், டயலாக் வர. ஸோ நான் பேசிட்டேன். அதனால் அந்த படம் எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஐ டிட் நாட் ஃபெயில் இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சங்கர்ஷ். நான் பண்ண முதல் ஹிந்தி சீரியல். பிகாஸ் தமிழில் தோல்வி அடைஞ்சு எனக்கு தமிழில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை கீழே இழுத்து போட்டு, ஒரு பொம்பளை தானே உனக்கு எதுக்கு ப்ரொடெக்ஷன்னு என்னை அவமானப்படுத்தின இடத்துல டெல்லி தூர்தர்ஷனில் போய் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு டூ அ ஹிந்தி சீரியல் ஆன் நேஷ்னல் நெட்வொர்க். ஸோ 1991 நான் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், ட்ரக்ஸ் பற்றி. அப்போது அதுவும் நான் டெல்லி ஃப்ளைட்டில் போகும்போது அந்த நியூஸ் பேப்பரில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பணம், அது வரைக்கும் எனக்கு இன்கம் டேக்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது. அது இருக்குது, அவங்க தான் ஹையஸ்ட் ரெவன்யூஸ். எங்கள் அண்ணனை கேட்குறேன், ரெவன்யூன்னா ஹையஸ்ட் ரெவன்யூன்னா அது என்னென்னா அப்படின்னு. எங்கள் அண்ணன் சொல்கிறார், ரெவன்யூ மினிஸ்ட்ரிடி. அப்போ ஏன் ரெவன்யூ மினிஸ்ட்ரி இவ்வளோ பணம் சம்பாதிக்குதுன்னா அவங்களுக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்குள்ள தான் கஸ்டம்ஸ் வரும், எக்ஸ்போர்ட்ஸ் வரும். இதெல்லாம் எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லித்தராரு. சரி நான் ரெவன்யூ மினிஸ்ட்ரி போய் பார்த்து, சரி தூர்தர்ஷனில் கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த தூர்தர்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். ரெவன்யூ மினிஸ்ட்ரி தான் கண்ட்ரோல் பண்ணுது, அவன் தான் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறது. ஸோ ரெவன்யூ மினிஸ்ட்ரியில் போய் ஒரு மந்திரியை பார்த்து, நான் கஸ்டம்ஸ் மேலேயும் சென்ட்ரல் எக்ஸைஸ் மேலேயும் சீரியல் பண்ணுறேன், நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், தூர்தர்ஷனில் எனக்கு அப்ரூவல் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். எனக்கு 21 வயசு. ஓகேங்களா? அங்கே போய் அப்ரூவலை வாங்கி இப்போ இவன் கொடுத்து தானே ஆகணும். எனக்கு ரெவன்யூ மினிஸ்ட்ரியிலேருந்து லெட்டர் வருது, வி ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம் என்ன கம்பைண்டாக வித் வைஷ்ணவி, யூ கிவ் இட் டு ஹர்னு சொன்ன உடனே அவன் அப்படியே நின்று கொடுக்குறான் மரியாதையோடு நமக்கு ஃபைலை. ஸோ நம்ம வாங்கி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணேன். அப்போது அந்த டைமில் ஃபௌஜி, ஷாருக் கான் ஆக்ட் பண்ண ஃபௌஜி, அப்போ அவர் அவ்வளோ பெரிய ஆக்டர் இல்லை, உடான்னு ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணது சங்கர்ஷ், நுக்கட். இந்த 4 தான் தூர்தர்ஷனில் அந்த டைமில் மிகப்பெரிய சீரியல். அதில் 68% ஆஃப் இந்தியன் பப்ளிக் saw this program as per the IMRB report. அப்போ மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் had to give me a letter. அவர் கேபினெட் மினிஸ்டராக இருந்தார். அவர் had to give me a letter saying 8% of Indian crime rate has come down because of this serial. ஏன்னா people were not aware. வெளியூர் போனால் தங்கம் முழுங்கிட்டு வந்துட்டா கஸ்டம்ஸில் தெரியாதுன்னு அவங்களுடைய ஃபீலிங். ஆனால் அங்கே டிடெக்டிவ் மிஷின் இருக்கும், அந்த டிடெக்ட் மிஷின் கண்டுபிடிச்சணுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய குறைஞ்சிது ஏர்போர்ட்டில். அப்புறம் இந்த கேரியர்ஸ் எடுப்பாங்க, 10,000 ரூபா கொடுக்குறேன் அங்கே கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ட்ரக்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஐயோ இன்றைக்கி 10,000 கிடைக்கிது, ஒரு பேக்கெட் தானே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறான்னு இந்த குருவிங்க போய் அந்த பேக்கெட்டை கொடுப்பாங்க. ஸோ பட் தே வில் கெட் காட், they'll be 7 years in prison. ஸோ இதெல்லாம் அந்த சீரியலில் எடுத்து சொன்னது நல்ல ரீச் ஆச்சு.
ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் சீரியல் தட் ஐ குட் கிவ் இட் பேக் சம்திங் டு த சொசைட்டின்னு. அப்புறம் மந்திரவாசல் நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியல். பிகாஸ் இன்றைக்கி மார்னிங் அவர் நான் சொன்னேன் நேற்று உங்களுக்கு, அதை கலாநிதி மாறன் அவர்கள் வந்து அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாருனாங்க, கிளம்பி அது இப்போ நாங்கள் மற்ற சீரியல் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த சேனலில். நாளைக்கு நிறைய போயிட்டு இருந்துச்சு, ஜலக்கிரீடை வேறு எதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கூப்பிட்றாருன்னு சொல்லி போன உடனே இந்த மாதிரி எனக்கும் பாலச்சந்தர் சாருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ மர்ம தேசம் ஸ்லாட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷம். பாலச்சந்தருடைய ஸ்லாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே, ரொம்ப குஷியாக இருக்கும் ஒரு ப்ரொடியூசராக நமக்கு. சரி சார் ரொம்ப சந்தோஷம். எப்போ இருந்து சார்னா நாளைக்கு ட்ரெய்லர் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாளனையிலேருந்து டெலிகாஸ்ட் போனோம். ஒரு நிமிஷம் எனக்கு புரியவே இல்லை சார் அப்படின்னு. வெளியில் பார்த்தீங்கல்ல, வெளியில் ஆனந்த விகடன், தியாகராஜன், சத்யஜோதி தியாகராஜன், ரேடன் எல்லாம் இருக்காங்க. நான் முதல்ல உங்களை தான் உள்ளே கூப்பிட்டேன். நீங்கள் செய்ய முடியும்னு நம்புகிறேன், முடியும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உங்களை உள்ளே கூப்பிட்றேன்னாரு. செய்கிறேன் சார், பட் எல்லாருமே புதுசாக போடுவேன், டைரக்டர்லாம் வந்து என்னுடைய டிசிஷனாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு நோன் ஃபேஸ் மட்டும் போட்டுங்கன்னு ஓகேன்னு வெளியே வந்து என்கிட்ட 5வது அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஆளை டைரக்டர் ஆக்கி, இதான் நீ ஒன்று பண்ணு, நான் ஒரு கோல்டன் சைல்டுன்னு ஒரு படம் பார்த்தேன், ஒரு கூண்டில் ஒரு குழந்தை இருக்கும் க்யூட்டாக, அந்த மாதிரி குண்டா ஃப்ரான்ச்சாயில் ஒரு பொண்ணு வருது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, மேனேஜரை கூப்பிட்டு கண்டுபிடிக்க சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு காவி வேஷ்டியை கட்டி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு நேராக தடா கிளம்பி போங்க. தடாவில் நைட் எஃபெக்டில், ஏன்னா காற்றுல கிளம்புனா நைட்டு தடா போயிடுவாங்க. நைட் எஃபெக்டில் அந்த கூண்டில் அந்த குழந்தை குந்தி தேவி மாதிரி ஏதோ ஒரு இதில் வச்சு போட்டில் உள்ளே விடுறா, ஒரு தண்ணியில் எல்லாம் போட்டு ஹெல்ப், அந்த நெருப்பு கெருப்பு எல்லாம் வச்சு சாமியாருங்க, குதிரை ஒரு பக்கம் அந்த குழந்தைய ஒரு குரூப் எடுத்துகிட்டு போகுது, இன்னொரு குரூப் சண்டை போடுது. இதை எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் அதுக்குள்ளே கதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அது ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லருக்கு கதை பண்ணி 6 வருஷம் போச்சு சீரியல். இட் வாஸ் நம்பர் 1 இன் சன் டிவி. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம். அறிந்தோ அறியாமலேயோ கொத்தமல்லி அவங்க ஃபேமிலியோட எனக்கு ஒரு கனெக்ஷன் வந்தது. அடுத்தது அது வந்து அவர் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டைம் டெய்லி சோப்புன்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், ஸோ அதில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், 7:30 மணி ஸ்லாட்டு, ஸோ ஐ வாண்டட் டு டூ அ டெய்லி சோப் அப்படி. அன்றைக்கி தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இறங்கியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரோட ஒரு ஹாலிடேக்கு. ஏர்போர்ட்லேருந்து வெளில கூட வரல. ஃபோன் பண்ணி சொன்னோன்னு நான் எங்கள் வீட்டுக்கு, ஏன்னா நான் பயங்கர ஒர்க்காலிக், நான் சென்னை போகணுங்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு ஒரே சண்டை, என்ன வேணாலும் சண்டையை போட்டுங்க, எனக்கு மை ஒர்க். கதவை வந்து கடவுள் தட்டுறாரு, ஒர்க்கு தட்டுறாருன்னா ஒர்க்குக்கு தான் போவேன். கடவுளை கொஞ்சம் நேரம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லுவேன். அது என்னுடைய நேச்சர், என்னை மாற்றவே முடியாது. அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்து போய் அவரை பார்த்துறோன்னு சார் டெய்லி சோப் வேணும்னா, அப்போ தான் ஒரு இந்த யூஸ்வலாகவே நான் தில்லானா மோனம்பாள் தொடர்ந்து வெளியூர் எப்போ போகிறாலும் தில்லானா மோனம்பாள் பார்ப்பேன். ஸோ எனக்கு இந்த தாசிகள் மேலே ஒரு கதை பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் தாசி இஸ் நாட் எ வேசி. வேசிக்கும் தாசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எனக்கு தாசி மேலே பண்ணணும். ஏன் செகண்ட் ஒய்ஃபை எப்போவுமே தப்பு சொல்கிறாங்க, விச் வே ஷீ இஸ் ராங். ஓகே ராங், அதாவது ஒரு கணவன்கிட்டேருந்து ஒரு மனைவியை வந்து பிரித்து இன்னொருத்தி வாழ்க்கையில் வர்றது தப்பு, பட் அது அவன் மட்டும் பண்ணுற தப்பா கிடையாது இல்லையா? ஸோ தாசிகள் அந்த காலத்தில் வந்து அவங்க யார்கிட்டருந்தே பிரிக்கலை, ராஜாக்கள் அவங்கள தாசிகள் ஆக்கிக்கிட்டாங்க. தேவர் நாட் அட் ஆல் ஈவன் மேரிட். ஸோ அவங்கள பற்றி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அவர் கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் மேலே பண்ணணுன்னு இருக்கேன், ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டார். டைம் அகெயின் நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட்டுன்ட்டார். ஸோ 7 நாளுக்குள்ளே ஒரு டெய்லி சோப்புக்கான கதையை எழுதணும். கரு மனசில் இருக்குது, ஆனால் வந்து கதை எழுதணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், டெய்லி டேப் போடணும். வாரத்துக்கு டேப் போகிறது வேறு விஷயம். ஒரு குறும்படம் 12 நிமிஷம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 15 நாள் உழைச்சிருப்பீங்க. என்ன தான் டீம் இருக்கட்டுமே, எவ்வளோ தான் டீம் நீங்கள் வேலையாக பார்க்காம இருந்தாலும் டெய்லி ஒரு 1/2 hour கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து சரி நம்ம எல்லா சீரியலும் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்ம நாகர்கோவில் சைட் போயிடலான்னு சொல்லிவிட்டு நாகர்கோவில் எல்லா யூனிட்டையும் அமைச்சிட்டு அந்த ஒரு அழகான அப்போ நான் ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அடிக்கடி வந்து கமலா செல்வராஜை செக்கிங்காக போகும்போது ஜெமினி எங்கள் வெளியே நிற்பார். ஏய் நான் தாண்டி உன்னை ஆர்டிஸ்ட் ஆக்கினேன், நான் தாண்டி உன்னை தொட்டிலில் போட்டேன், எனக்கு எப்படி வேஷம் கொடுப்பேன், என்னை விட்டுவிட்டே வெளில போக விட மாட்டேங்கிறா கமலா, எனக்கு எதாவது வேஷம் கொடுறீ, நீ ப்ரொடியூசரே ஆகிட்டியாமே அப்படின்னு என்னை கலாச்சிக்கிட்டே இருப்பார். இவர் பழுத்த பழமாக நிற்பார் அவ்வளோ அழகாக. சரி இவரை போடுவோம், இவருக்கு அகேன்ஸ்டில் நளினி வேணும், நளினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வேற மேனேஜர் ஒரே சொதப்பல், அவங்க அட்ரஸே. இந்த மேனேஜர்ஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற ஆர்டிஸ்ட்டை உள்ளே போடணும், அப்போ தான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதனால் நம்ம கேட்குற ஆர்டிஸ்ட் இல்லைன்னு வாங்க. ஆனால் நான் வந்து இல்லைங்கிறது எனக்கு அகராதியில் இல்லை, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இல்லை நோ முடியாதுனாலே
செம்ம டெம்பர் வந்துடும். நல்ல வேளை பிகாஸ் ஆஃப் யோகா நவ் ஐ டோன்ட் ஹேவ் டெம்பர். ஸோ ஒன்று தேடிட்டு வந்து இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லி ஒரு அம்பாசிடர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போல்லாம் அம்பாசிடர் தான். காத்தால் ஒரு 6 மணிக்கு கிளம்புனேன். நைட்டு 9:30 ஐ ஃபவுண்ட் வேர் இஸ் நளினி. கோடம்பாக்கம் சுற்றி போஸ்ட் ஆஃபீஸ் தான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வீடு மாற்ற, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வீடு மாற்ற, இப்படியே போய் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போல்லாம் இன்னும் மொபைல் வரல. நைட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க. சொன்னேன், நளினிமா நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், மனோன்மணின்னு ஒரு கேரக்டர். ஐயோ நான் நடிப்பே மறந்துட்டேனே. நாங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தே பிகேம் ஹைலைட் ஆஃப் தட் கிருஷ்ணதாசி சீரியல். என் லைஃப்பில் அது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீரியல். தென் கடைசியாக இப்போ நான் பண்ணதில் ராமானுஜர் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எனக்கு என்ன, நான் ஏன் டெய்லி சோப் பண்ணுறது நிறுத்திட்டேன் அப்படின்னா, வி ஆர் நாட் ஏபிள் டு கிவ் எனி திங் இன்னோவேட்டிவ் ஆர் இன்ஃபர்மேட்டிவ் ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம கலைப்பசிக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல. திருப்பி மாமியார் மருமகள் சண்டை, நாத்தனார் இவங்க சண்டை, அகெயின் புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த 2 பொண்டாட்டிக்குள்ளே சண்டை. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். சேனல் வந்து உள்ளே போய் கதையை கொடுத்து நம்ம யாரும் கெட்டவ யார் நல்லவோ அந்த 2 கேரக்டரில் அதான் வேணும்னு கேட்குறாங்க, அதை தான் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தே டோன்ட் வாண்ட் எனி திங் டிஃப்ரெண்ட். ஸோ விச் இஸ் இரிட்டேட்டிங். ஸோ வேண்டாம், டெய்லி சோப்பியை நான் கம்மி பண்ணிட்டேன். அதுதான் விஷயம். ஸோ என் லைஃப்பில் எவ்வளோ 32,000 மணி நேரத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மனசை கவர்ந்தது இந்த 4 விஷயங்கள். இன்னொரு விஷயம் என் லைஃப்பில் வந்து இன்னொன்று உங்களோட நான் என்ன ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன்னா, யாரெல்லாம் வந்து தவறாக நடந்தார்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் நான் அவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு திருப்பி நான் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த டைரெக்ஷன் பண்ணுங்கள். இது எதனாலனா, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, அது வந்து ஒரு சாடிசத்துக்காக இல்லை. அவங்க இப்போ தே ஆர் டேலண்டட், பட் அவங்க திருப்பி லைஃப்பில் இதை பார்த்து அடுத்தவங்க வந்து அவங்கள கொடுக்காம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய செஞ்சுருக்கேன். அண்டு மகேந்திரன் சார் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன். ரொம்ப டீசென்ட் டைரக்டர்ஸில் அவர் ஒரு டைரக்டர். அவர் எனக்கு 2 சீரியல் டைரக்ட் பண்ணார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். வணக்கம் அம்மா. பயங்கர அபிமானம் உங்கள் பேரில் எனக்கு. உங்களுடைய பல பரிமாணங்கள், நடிப்புகளை பார்த்து பயங்கரமாக ஈர்ப்பு எனக்கு. என்னோடய பேர் ரூபா. ஒரு டான்ஸரும் கூட, ஒரு டான்ஸ் டீச்சரும் கூட. பட் நடிப்பில் பயங்கரமான ஒரு ஆர்வம் எனக்கு. ஸோ இவ்வளோ பேர் உங்ககிட்ட வந்து கதைகளை பற்றி, கதை அமைக்கிறத பற்றி, ப்ரொடக்ஷனை பற்றி கேட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக நடிப்பை பற்றி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போது 2 கேள்விகள் இருக்குது. எனக்கு விதவிதமான கதாபாத்திரங்கள் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம். ஒரு சாப்பா குத்திடக்கூடாது நம்ம மேலே, இந்த பொண்ணுனா இப்படி தான் நடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்பா குத்திடக்கூடாது. பல வேறு கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் பண்ண முடியும் அப்படிங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தர் வந்து கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு. அது வந்து ஒரு கிராமத்து ரோலாக இருந்தது. நான் சும்மா சாதாரணமாக அப்போ இருந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே அனுப்புங்க அப்படின்னாங்க. எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இல்லை இது பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி இல்லை அப்படின்னாங்க. அப்போ நானும் சரி எண்ணெயெல்லாம் சீத்து போட்டு நல்லா அழிச்சு வாரி எண்ணெயெல்லாம் மூஞ்சியில் தடவி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா அவங்க வந்து, ஐயோ இது ரொம்ப வெள்ளையாக இருக்கிற கிராமத்து பொண்ணாக இருக்குது, இது ஒத்து வராது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் கான்செப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எப்படி ஒரு நடிகையாக, ஒரு நடிகராக ஒருத்தர்னால வெளியில் வர முடியும்? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது, நீங்கள் உங்களோட பல படங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. சிலதில் இல்லை, ஆன் த ஸ்பாட்டில் நடித்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு? வாட் இஸ் த ஹோம்ஒர்க் தட் யூ டூ அண்ட் ஹவு டு யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் ஃபார் தட் பர்டிகுலர் கேரக்டர்? அந்த சீக்ரெட் ரகசியம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு சொன்னீங்கன்னா ஐம் ஷுர் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஹாய் ரூபா. See, you said you're a dance teacher. ஸோ ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் நானும் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக் எல்லாமே கற்றுட்டு இருக்கேன். ஒரு டான்ஸுன்னு வந்தாலே அபிநயம் அதுக்குள்ளே வந்துடுது இல்லைங்களா? பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துடுது. ஸோ எந்த விதமான ஒரு ரோலையும் அதில் பண்ண முடியும். ஏன்னா நாட்டியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ராட்சசனாகவும் ஆக்ட் பண்ணியிருக்கோம், குரங்காகவும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். வாலி, சுக்ரீவனில் இருந்து ராமர், சீதை, கிருஷ்ணர், சத்யபாமா வரைக்கும் எல்லாமே டான்ஸில் உள்ளே வந்துடும் இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அபிநயம் வந்துடும். பட் ஆனால் பேசிக்காக நான் வந்து என்னை ரொம்ப தயார்படுத்திக்கிட்டதே இல்லை. ஐ வெரி வெரி இன்ஸ்டிங்க்டாக பண்ணுற பர்சன் தான். எனக்கு அவங்க வந்து டயலாக் படிப்பாங்க, எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து புரிஞ்சுட்டு பண்ணுவேன். டிவி பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் படத்தில் நிறைய டைரக்டர் வந்து இல்லை எனக்கு இது வேண்டாம், இப்படி தான் வேணும்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இல்லை இது வந்து கம்மி பண்ணி பேசுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் உரக்க பேசுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் அழுது பேசுங்க
அப்படிங்கிறதுக்கு டைரக்டர்ஸ் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. பட் டிவி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நேச்சுரல் ஆக்டிங் தான். நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம அழகாக பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். பட் உங்களை நீங்களே வந்து பெட்டராக பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் ஆக்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு தான் சொல்லுவேன், நிறைய படம் பாருங்கள், அந்த டயலாக்கை மனப்பாடம் பண்ணுங்கள். ஒரு சாவித்திரிமா பண்ணதையோ இல்லை கமல்ஹாசன் வந்து இந்த ஒரு படம் பண்ணியிருப்பார், எனக்கு இந்த ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் பேசுவார், அதில் எவ்வளோ கஷ்டம் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தமிழியன் அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரே ஷார்ட்டாக போகும், அது வந்து அமேசிங். அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் வேணும். அண்ட் அவர் அவ்வளோ ப்ராக்டிஸும் பண்ணுவார். 2 பேர் என் லைஃப்பில் நான் வந்து 3 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து அப்படி பண்ணுவாங்க. ஒன்று வந்து சிவாஜி அங்கிள், அவர் வந்து மேடை நாடகம்னா சாயங்காலம் 6 மணிக்கு நாடகம்னா காத்தால் 7 மணில அந்த சீனை திருப்பி 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 பண்ணி நம்மளை அவர் கூட நடிக்கிறதுனா அழுகையே வந்துடும். அவ்வளோ தடவை நாங்கள் வெளியில் கலை பயணம்லாம் போகும்போது சிங்கப்பூரில் நிகழ்ச்சி இருக்கும், எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருப்பேன், ஏன்னா கூட நான் அந்த ரோலில் இருப்பேன். ஸோ மனசெல்லாம் ஷாப்பிங்கில் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் சிங்கப்பூர் ஷாப்பிங்லாம் ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பேரும் போயிருப்பாங்க. நம்ம மட்டும் இவர் கூட உட்காந்து அவர் திருப்பி திருப்பி சொல்லணும், அவர் அந்த லைட்டிங் வாங்கணும், இந்த லைட்டிங் வாங்கணும், இந்த ஸ்பாட் வாங்கணும், இப்படி அந்த டெடிக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நாகேஷ். இந்த அளவுக்கு நாகேஷ் வந்தார்னா அதுக்கு காரணம் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டாக பண்ணுவார். அதுக்கப்புறம் கமல், மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் அவ்வளோ டெடிக்கேஷன் நான் என்னுடைய டைமில் நான் பார்க்கல. மற்றவங்களாம் வந்து சாவித்திரிமாலாம் இன்பான ஆர்டிஸ்ட், அவங்க மனப்பாடம் பண்ணி அவங்க யோசித்து நடித்ததெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இன்பான் அந்த ஒரு குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ நீங்கள் நிறைய நல்ல படங்கள் என்ன மாதிரி ரோல்ஸ் வேணுமோ, இப்போ நீங்கள் வந்து ஒரு சவுகார்பேட்டை ஒரு நார்த் இந்தியன் ரோல் பண்ணணுன்னா அது யார் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த டயலாக் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிங்க, சொல்லி இது பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மேக்கப்புங்கிறது வெள்ளத்தோலுங்கிறது டுடே பிளாக் மேக்கப் ஹஸ் கம். யூ கேன் அப்ளை லிட்டில் பிட் ஆஃப் pancake and make yourself dark, that is not a problem. பட் லாங்குவேஜ், ஒரு கிராமம்னும் போது கிராமத்து லாங்குவேஜ் இருக்குது, கோயம்புத்தூர் லாங்குவேஜ் இருக்குது, மதுரை லாங்குவேஜ் இருக்குது, அதே மாதிரி வண்ணாரப்பேட்டை தமிழ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மனோரமா பண்ணாததா, விதவிதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க தான் கற்றுக்க முடியும். பார்த்து யூ கேன் ட்ரெயின் யுவர் செல்ஃப். பட் இட்ஸ் வெரி நைஸ் தட் யூ வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். எப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் ஆஃப் லுக்கை அவாய்ட் பண்ணுறது? ஒருத்தர்னா இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க நம்மளை, ஓ இல்லை இவங்க வந்து ப்ராப்ளி கலெக்டராக தான் நடிக்க முடியும் அப்படின்னு நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. ஹவு டு பிரேக் தட்? யூ ஹாவ் டு டூ யுவர் செல்ஃப் ஸ்மால், ஒரு 2 minutes 1 minute நீங்களே விதவிதமாக நீங்கள் இன்றைக்கி தான் இவ்வளோ அப்டேட் ஆகிடுச்சு. நீங்களே கேமரா வச்சு உங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நாட்டுப்புற ட்ரெஸ் போட்டு ஒரு பொட்டு வச்சு மூக்குத்தி போட்டு அந்த பேட்டர்னில் ஒரு டயலாக் நீங்களே ஏதாவது ஆச்சிமா பண்ணதில் எடுத்துங்க. ஒரு ஓல்ட் லேடிக்கு நீங்களே ஒரு கொஞ்சம் தலைமையில் வந்து அந்த ஒயிட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய பொட்டு வச்சு ஒரு செட்டியார் அம்மா என்ன பேசுவாங்களோ நீங்களே வீட்டில் ரெக்கார்ட் பண்ணலாம். பண்ணி ஒரு குட்டி ஷோரீல் பண்ணிக்கிங்க. அந்த ஷோரீலில் நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேண்டான்னா அவங்க இருக்கன்னு நம்ம நினச்சிட்டு விட்டுற வேண்டியதான். நம்ம அதுக்காக உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு லக் இல்லையா என்னை போட்டு எடுக்க அப்படின்னு நான் அப்படி தான் நினைப்பேன். யூ ஆர் நாட் கிஃப்டட் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகே. என் பேர் உமா. நான் ரமாவோட ரொம்ப நெருங்கிய தோழி. எனக்கு வந்து ஒரு விஷயம் மாத்திரம் உறுத்திட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இது ஏன் பாதிக்குதுன்னா, ஆல்ரெடி ஐ எம் வெரி எமோஷனல் பர்சன் டுவர்ட்ஸ் த சொசைட்டி. நீங்கள் வந்து தாசிகளை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. தயவுப்பண்ணி லேடிஸை பற்றி எடுக்கிறத விட்டுறாதீங்க, என்னோட சின்சியர் ரெக்வஸ்ட். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய விமன்ஸ் டேக்காக வேண்டி எக்ஸலன்ஸ் அவார்ட்லாம் கொடுத்து 22 வருஷம் ஆச்சு. எல்லா வருஷமும் வந்து இதில் வந்து என்ன திருநங்கைகளுக்காக வேண்டி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் போகாது. நம்ம ஒரு அவார்டு கொடுக்குறதோ இல்லை நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறதோ அவங்கள பற்றி பேசுகிறதோ மாத்திரம் போகாது. அது அவங்களோட தப்பே கிடையாது. திருநங்கைகள் ஆகிறது வந்து அவங்களோட தப்பே இல்லை. 16 வயசில் ஒரு மாற்றம் வருதுன்னாக்கா அது வந்து ஏன் பேரண்ட்ஸே வந்து ஒத்துக்கலை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் எவ்வளோ குடும்பங்கள் பாதிச்சிருக்கு எல்லாருக்கு. இப்போ நான் கண்ணார பார்த்துருக்கேன். இந்தியாவிலே வந்து மோகனான்னு சொல்லி ஒரு லேடி, அவங்க திருநங்கையாக மாறி மும்பையில் இருந்து அவங்க வந்து 2 குழந்தைகளை தத்து எடுத்து எல்லாம் பண்ணி அது வந்து நிறைய அவங்கள பற்றி டாக்குமெண்ட்ரிலாம் வந்திருக்கு. நான் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கேன். அவங்கள நேரடியாக பார்த்து பேசியிருக்கேன், எல்லாம் இருக்கேன். அவங்கள பற்றி இது வரலும்
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி வரவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, 3ஆம் பாலினம் சொல்லிட்டு எல்லாம் வந்து போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நிஜமாக ஒன்றுமே அவங்களுக்காக வந்து யாருமே பண்ணலை. திஸ் இஸ் மை சின்சியர் ரெக்வஸ்ட். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ரியல் ஹீரோயின்ஸு என்கிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட 450 பேருக்கு இதுவரை நாங்கள் அவார்ட் பண்ணியிருக்கோம். உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 12,80,000 பேர் ஏதோ இருக்காங்க. அத்தனை பேர் நான் பார்க்கல, ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் இந்த சமூகம் வந்து ரொம்ப 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 கீழ்த்தரமாக தள்ளப்பட்டு அவங்க சந்திக்காத அவமானங்களே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு எஸ்ஐயாக வந்திருக்காங்க திண்டுக்கல்ல. இந்த மாதிரி அவங்களே படித்து ஒரு லேடியும் தேங்க்யூ ஒரு லேடியும் வந்து அவங்கள முன்னெடுத்துக்கிறதுக்காண்டி நிறைய படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக அங்கீகாரமே இல்லை. இது வந்து உங்களோட படங்கள் மூலிமா நீங்கள் கொண்டு வந்தால் அது ஒரு பெரிய விஷயம். சாரி, நாட் அட் ஆல். உமா, உங்களுடைய இதுக்கு பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு திருநங்கை இருக்காங்க. ஷீ இஸ் இன் மதுரை அண்ட் அவங்க கீழே ஒரு 1500 திருநங்கைகள் இருக்காங்க. வருஷம் அவங்க வந்து சென்னை வாணி மஹாலில் பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவாங்க. நான் சீஃப் கெஸ்ட்டாக நிறைய தடவை போயிருக்கேன். என்னுடைய எல்லா சீரியல்லையும் திருநங்கைகளுக்கு வந்து வேஷம் கொடுத்துருக்கேன், எல்லா சீரியல்லையும். ரெண்டாவது, பாம்பேயில் காரில் போகும்போது எவ்ரி சிக்னலில் திருநங்கைகள் வருவாங்க. ஸோ நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுக்கு எப்போவுமே நான் விண்டோ இறக்கி அவங்களுக்கு 100 ருபீஸ் கொடுப்பேன். ஏன்னா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், இந்த 100 ரூபாலாம் நம்ம குறைஞ்சிட போகிறதில்ல. பட் அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, திருநங்கைகளை நல்லா படித்தவங்களும் இருக்காங்க, பட் நிறைய பிம்ப்ஸும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பாம்பேயில் வந்து கேர்ள்ஸை கடத்திட்டு போய், ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இன்றைக்கி வந்து திருநங்கையாக ஒருத்தங்க வந்து பிறந்திருக்காங்க, இல்லை ஒருத்தர் வந்து கைகால் இல்லாமல் பிறந்திருக்காங்க, இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் வருது வை மீன்னு நினைக்கிறோன்னா தட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் கர்மா. ஸோ இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம ஷூட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். உதாரணத்துக்கு நான் தான் சொல்கிறேனே, இப்போ டெய்லி சோப் வந்து சன் டிவி வந்து ரீசெண்டாக கூட நான் வந்து ஒரு 60 லட்சம் போட்டு ஒரு சீரியல் அவங்களுக்கு பண்ணேன். 4 எபிசோடு பண்ணிவிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து அவங்க இப்போ மேம் தான் பார்க்குறாங்க, காவேரி மேம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டைலில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 4 எபிசோடுக்கு அப்புறம் திரும்பவும் மாமியார் மருமகளுக்குள்ளே தான் அது போகுது. ஓகேங்களா? நான் வந்து நெகட்டிவிட்டி கிட்டே இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். நெகட்டிவாக பேசவும் பிடிக்கல, நெகட்டிவானவங்களோட பழக பிடிக்கல, நெகட்டிவாக திங்க் பண்ண பிடிக்கல. என் லைஃப் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன நானே மோட்டிவேட் பண்ணி என்ன நானே மாற்றிக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும், ஏன்னா ஒரு சீரியலுங்கிறது வந்து மினிமம் 1 இயர் வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறமா பேசலாம். 1 இயரை நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க? இன்றைக்கி இந்த எபிசோடில் என்ன கஷ்டத்தை ஹீரோ எனக்கு உண்டாக்குறது, அவன் இது கேக்கில் பாம்பு வச்சானா, இல்லை டிக்கியில் பாம்பு வச்சானா, இல்லை வந்து அவள் சுடுத்தண்ணியை கீழே கொட்டினாளா, இல்லை வந்து அவளை பற்றி பொல்லாப்பு பேசுகிறாள். இதை வந்து நம்ம ஸோ யூ ஆர் ஒன்லி டிஸ்கஸிங் ராங் திங்ஸ் விச் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் சிஸ்டம். யுவர் நியூரோன்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் அகேன்ஸ்ட் யூ. புரியுதுங்களா? நம்ம 24/7 அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ண, அப்போ ஏன்னா உங்கள் வாழ்க்கை அதை நோக்கியே போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருநங்கைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுனாலையோ ஒரு இது பண்ணுறதுனாலையோ அவங்க வாழ்க்கை மாற போகிறது இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு யாருமே பண உதவியும் பண்ண போகிறதில்ல. மேபி நம்ம எல்லாருமே பணம் சேர்த்து ஓகேப்பா க்ளவுட் ஃபண்டிங் எடுத்து நம்ம அதுலேருந்து ஒரு படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேணால் ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுப்பாங்க. அதனால் அவங்க பசி தீர போதா கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து, நான் நிறைய பேருக்கு வந்து கொடைக்கானல்லையும் அப்புறம் வந்து மெட்ராஸ்லேயும் ஹோட்டல்ஸில் வந்து ஹவுஸ் கீப்பிங்லலாம் வேலை வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் போய், நமக்கு இப்போ கவர்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் சம்மந்தப்பட்டவங்களை பேசி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான், இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக சென்னையில் வந்து வாணிமஹால் கிட்ட மகாலிங்கபுரம்லாம் ஏரியா இருக்குது. நைட்டில் 9:30 மணிக்கு மேலே போனீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லைன் பூரா நிற்பாங்க. முக்கால்வாசி சென்னையில் இருக்க எல்லா திருநங்கைகளுக்கும் என்ன தெரியும், எல்லாமே என்னை விஷ் பண்ணுவாங்க, ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. ஏன்னா நான் அவங்கள நிறைய மீட் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ தே ஆல் நோ மீ.
ஸோ அவங்க வந்து இந்த மற்றவங்கள மாதிரி அராஜகம், நான் பேக்கை திறந்தேன்னா பேக்கை பிடிங்கிட்டு ஓடுறதெல்லாம் என்கிட்ட பண்ணவே மாட்டாங்க. தே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்கிட்ட பேசுவாங்க. நான் எங்கே போனால் இப்போ நான் ஒரு இடத்துல போகிறேன், ஒரு 4 திருநங்கை வெளில வந்தாங்கன்னா என்னம்மா சாப்பிட்றீங்கன்னு கேட்டு உடனே இந்த ஹோட்டல்லேருந்து அதை கொடுத்துருங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்களோட ஒரு இது இருக்குது. பட் நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு விடிவு காலத்தை உண்டாக்கணுமே தவிர, விவேகானந்தர் என்ன சொன்னார், எனக்கு அந்த ஒரு வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அவனுக்கு பிச்சை போடாதீங்க, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, அவனுக்கு தொழிலை வளர்த்து கொடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க அடுத்த நாள் இன்னொருத்தர் யார் கிடைப்பான்னு தான் பார்க்குறாங்க. ஹவு டு மேக் இட் பெட்டர்னு பார்க்கணும். அவங்களும் மாறணும். அவங்களும் அராஜகங்கள் அந்த பக்கம் நிறைய போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியில் ஒரு பைக்கில் 2 பேர் போயிட்டுருக்காங்கன்னு, இது நான் டாக்கிங் அபவுட் சென்னை அண்ட் பாம்பே. அவங்கக்கிட்ட வந்து கலாட்டா பண்ணுறது, அடிக்கிறது, திடீர்னு ஆஃபீஸ்க்கு ஒரு 8 பேர் மொத்தமாக வர்றது, பணம் வச்சா தான் போவேங்கிறது, 2000 கொடுங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து நம்ம என்கரேஜும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண முடிஞ்சா தட் வில் பி த கிரேட்டஸ்ட் திங் விச் வி கேன் டூ. அதுதான் சரி, இப்போ 3rd ஜெண்டர் சொல்லிட்டு என்னெல்லாமோ வருது, ஆனால் இட் இஸ் நாட் ரீச்சிங் தெம். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து சமூகம் நம்மளும் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த நைட் லைஃப்பை பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி விமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ அவங்களுக்கு அவசியப்பட்ட பண்ணுறது இல்லை. இட்ஸ் அ புஷ். ஆமாம்மா, பிகாஸ் தே ஆர் நாட், தே ஹேவ் டு சர்வே. அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, புஷ் ஆகிடுது. அதுக்கு வந்து நம்மளால் இந்த ஃபிலிம் மூலியமாக அதை பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆடு ஜீவிதம் ஒரு படம் வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு அங்கே வந்து சவுதியில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவர் வந்து தமிழ்நாட்டில் இது ஏதாவது ஹீரோக்கு போய் ரீச் ஆப்பா ஹீரோவாக பண்ணார். இவர் ரொம்ப நல்ல சூப்பர் டீலக்ஸில் விஜய் சேதுபதி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஆன் தெம். அவங்கள பற்றி தான் பண்ணார். சூப்பர் டீலக்ஸ் இஸ் அபவுட் தட். ஒரு சேஞ்ச் வருது, ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு குழந்தை, அது நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் அதில் வந்த இன்கம் அவங்களுக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. சரி, ஸோ என்ன பண்ண முடியும், அதுதான் வேர்ல்டு. ஒன்றும் பண்ணவே முடியாது. தட் இஸ். வணக்கம், என் பேர் முருகப்பன். நான் வந்து முன்னாடி குறும்படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போது ஓ சரி சரி அப்படிங்கிற குறும்படத்தில் நடிக்கிறேன். என்னுடைய மாப்பிள்ளை தான் என்னோடய டைரக்டர் சுப்பு. யார் சுப்பு? சுப்பு சன்னில்லா. இப்போ நான் உங்களுக்கு ஜாலியான கேள்வி, அது உணர்வுபூர்வமாக நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் 68 வயசுன்னு சொன்னாங்க, நீங்கள் இன்னும் இளமையாக தான் தெரியுவீங்க. எங்களுக்கு 100 வயசு ஆனாலும் நீங்கள் இளமையாக தான் தெரியுவீங்க. 100 வயசு ஆனாலும் எங்களுக்கு இளமையாக தான் தெரிவிங்க. ஸோ நீங்கள் 100 வயசு ஆனாலும் எல்லா மனதிலும் இளமையாக தான் தெரிவிங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் பேர். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச பேர், குட்டி பத்மினிங்கிற பேர். அது வெரி லவ்லி நேம். ஆனால் வந்து பேர் பட்டப்பேர் வரும்போது ஒருத்தர் மேஜர் சுந்தரராஜன், பரோட்டா சூரி, லூஸ் மோகன், இப்படிலாம் பேர் வருது. அப்படிலாம் பேர் வரும்போது அவங்க அந்த பேர் டெஃபினட்டாக அது எப்படிப்பட்ட பேராக இருந்தால் கூட அவங்க சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை கொடுக்குது. அதனால் சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேர் உங்களுபடியே நல்ல பேர். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதை வந்து நினச்சிருக்க மாட்டீங்க எதுவுமே. குட்டி பத்மிங்கிறது சின்ன பிள்ளைங்கிற நான் சொல்கிறேன். வயசு ஆக ஆக நமக்கு இந்த பேர் வந்து மாற்றினா நல்லா இருக்குமா அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி உங்களுக்கு அந்த பேர் வந்து கனெக்ட்? ஆக்சுவலாக என் சிஸ்டர் வந்து ஷி வாஸ் வெரி பிக் ஃபேன் ஆஃப் பத்மினிமா. ஸோ பெரிய சிஸ்டர் எனக்கு மேலே 4 பேர் இருக்காங்க. நான் 5வது பொண்ணு, மேலே 4 பேர். ஸோ என் பெரிய அக்கா வந்து பத்மினிமாவோடைய ஃப்ரெண்டு, ஐ மீன் ஃபேனு. எங்கள் அம்மா பத்மினிமாவோட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பிறந்த உடனே பத்மினி அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக எனக்கு சாவித்திரின்னு வச்சுருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா சாவித்திரிமாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ பட் பத்மினின்னு எங்கள் அக்கா வச்சுட்டாங்க. அப்போ படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த உடனே எழுதும்போது குழந்தை நட்சத்திரம் பத்மினின்னு எழுதுறது அவங்களுக்கு பெருசாக இருந்தது. நாட்டிய பேரொளி பத்மினியும் எழுதுறது பெருசாக இருந்தது. ஸோ அவங்கள பத்மினின்னு எழுதிட்டு எனக்கு தினத்தந்தி வந்து பாண்டியன் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இருந்தார், எனக்கு அவர் தெரியும். அவர் தான் எனக்கு குட்டி பத்மினின்னு அடையாளம் கொடுத்து அதில் எழுதுறார். பட் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பேபி பத்மினி, குட்டி பத்மினி 2 எழுதுவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய அப்போ அந்த வயசில் தெரியல. எனக்கு எப்போ அது சுரீர் நடித்ததுன்னா, என் பொண்ணை நான் ஸ்கூலில் சேர்த்து அது எல்கேஜி போகும்போது இல்லை யூகேஜி போகும்போது அங்கே ஒரு குட்டியோண்டு வாடு குட்டி பத்மினி ஆண்டி நீங்கள் தானே, அடக்கடவுளே இந்த அம்மா துண்டு என்னை பார்த்து குட்டி பத்மினிங்குதுன்னு அப்போ தான் எனக்கு வந்து அந்த நேம் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதில்ல. அதுக்கு என்ன காரணம்னா, I already became very popular with that name. So when my visiting card says Kutty Padhmini, entering into a minister's room or a secretary's room or any big official's room, it becomes easy. When you send your visiting card, that carries your name. Now if I change it,
I make it as with my husband's name. I join and put it Mrs. Padhmini Nepal or Mrs. Padhmini or Miss Padhmini, whatever it is. They will not know who it is. So it has become an identity. இல்லைங்களா? ஸோ ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி இப்போ நான் தீட்சை எடுத்ததுனால மை நேம் இஸ் நவ் ரங்கநாயகி. ஆக்சுவலாக அந்த இதில் குரு பரம்பரையில் கொடுப்பாங்க. ஆனால் பட் ஐம் ஸ்டில் நோன் as Kutty Padhmini only. So thanks. So you like it very much. Not that I like it or not, it has become that. So நான் தான் சொன்னேனே, I adopt it. I don't worry about anything. It is there, let it be there. அவ்வளோதான். Thank you. Thank you. எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். என் பேர் சசிகுமார். இந்த ஸ்க்ரீன் பிளேயில் சில ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வரும். ஒருத்தவங்க லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்பயாவது ஒரு தடவை நம்ம மீட் பண்ணுவோம் திடீர்னு அவங்க. எனக்கு 6-7 வயசு இருக்கும்போது என்னுடைய அரையாண்டு லீவுகளுக்கு நான் திருநெல்வேலி போயிருந்தேன். எங்கள் பாட்டி வந்து உங்களுடைய பெரிய ரசிகை, எங்கள் ஆட்சி. ஆமாம், அது எங்கள் பாட்டி. நான் ஒரு நாடகத்தில் நடிக்கணும், ரொம்ப உணர்ச்சிகரமாக நடிக்கணும்னா குழந்தையின் தெய்வம் படம் அப்போ ஒரு 3வது ரிலீஸாக ரொம்ப பாப்புலர் தேட்டரில் வந்து கூட்டு போயிட்டு ஜெய்சங்கர், அவங்க ஜமுனா அம்மா, இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிடுறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் எப்போ வருவீங்கன்ட்டு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தல், இந்த கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலேன்னு இப்படி கையை வச்சுட்டு இப்படி பாடுவீங்க. இப்போ பாட்டி அப்படியே அழுகிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நடிக்கணும்டா, இந்த மாதிரி நடிக்கணும். எங்கே நான் நடிக்கிறது? அப்போ எனக்கு 6 வயசு 7 வயசு இல்லை, அந்த மாதிரி. அது ஒன்று. அப்படியே ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் இப்படி தான் சொல்லுவேன். நான் ஒரு வாசகர், எழுத்தாளர், பேச்சாளர், அதுக்கப்புறம் பொறியாளர். பொறியாளர் தான் எனக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கு. ஆனால் இதுதான் என்னுடைய வரிசையாக நான் சொல்லுவேன். இது வந்து நான் எனக்கு 2000 நினைக்கிறேன், 2000-2001 பீரியடில் நுங்கம்பாக்கத்தில் இங்கே உங்கள் வீடு இந்த மாதிரி எனக்கு ஞாபகம். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி, அப்போ நான் டிவிக்கு உள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசை. நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். உங்கள் வீட்டில் இருந்து அவங்க உங்கள் உதவியாளராக இறந்ததில்ல, மேடம் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. 12 மணி 12:30 மணிக்கு ஃப்ரீ ஆவாங்க. அவங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜோசியர் தெருவில் ஒரு சாந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒரு அப்பாயின்மெண்ட். அவங்க அன்றைக்கே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து என்னை உடனே அனுப்பி விட்டாங்க. உங்களை சந்திக்க முடியாமல் போச்சு இந்த பீரியட். இது ஒரு 2 கதை. அதுக்கப்புறம் 24 வருஷம் கழித்து நான் மௌனமேன்னு அந்த படத்தை எடுத்து உங்களுடைய மாணவனாக முதல்ல எங்கள் பாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவை உங்கள்கிட்ட வேலை கேட்டு இந்த மாதிரி ஒரு கலைத்துறைக்கு உள்ளே வர்றதுக்காக, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இப்போ தான் நான் சந்திச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். என்னுடைய கேள்வி வந்து, சினிமா, அந்த கலைத்துறை, அதுவும் இந்த சினிமாவில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது ரொம்ப நுண்ணிய உணர்வுகள்லாம் நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். சுஜாதா எழுத்தாளர் சொல்லுவார், குழந்தைகள் நல்லா நடிக்கிறது சரி, ஆனால் குழந்தைகள் நடிக்கும்போது அவங்களுடைய குழந்தைத்தன்மையை இழந்து விடுகிறார்கள் ஒரு ஒரு கட்டத்தில். அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன சின்ன உணர்வுகளையும் நம்ம அப்பட்டமாக உணர்ந்து நடிக்கும்போது, மேபி அவர் சொல்கிறது ரைட்டோ, நான் பெரிய எழுத்தாளர்ன்றதுனால நான் அப்படி நினைக்கிறேன். பெற்றது எல்லாத்துக்கும் தெரியும், இழந்தது என்னன்றது ஒரு கேள்வி. அப்புறம் இது ஒரு கேள்வி. 2வது வந்து நிறைய புத்தகங்கள். உணர்வுகள் வந்து போயிடுமான்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு குழந்தைக்கெலாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அது உண்மை தான் அவர் சொல்கிறது. பிகாஸ் ஒரு 12-13 வயசுக்குள்ளே இவ்வளோ படங்கள் ஆக்ட் பண்ணும்போது விதவிதமான ஹீரோஸ், என்.டி. ராமராவ், ராஜ்குமார், அந்த பக்கம் திலீப் குமார், இந்த பக்கம் வந்து மலையாளத்தில் சத்யன், பிரேம் நசீர், இப்படி எடுக்கும்போது என்ன ஆகிடும் உங்களுக்கு, யூ பிகம் டைரக்டராக சொல்ல வேண்டாம், ஷார்ட்டு சொன்ன உடனே இதுதான் லெஃப்ட். அதாவது நிறைய டைரக்டர்ஸ்க்கு எது லெஃப்ட் என்ட்ரி எது ரைட் என்ட்ரின்னு தெரியாது. ஓகேங்களா? ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் அவர் ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார், இல்லை 3 படம் பண்ணியிருப்பார். பட் நாங்கள் நிறைய பண்ணுறாங்க. அது மாதிரி லைட் எங்கே அவங்க லைட் வைக்காமல் எங்கே நின்னா இந்த லைட்டை நான் வாங்க முடியும்னு தெரியும். கேமரா எப்போ ஷிஃப்ட் ஆகுது, இந்த இடத்துல நடிக்கலாம். ஆக்சுவலாக கேமரா ஷிஃப்ட் ஆச்சு நடிக்காமல் இப்படிலாம் நாங்கள் கிண்டல் பண்ணுறதெல்லாம் உண்டு. தெரியும் கேமரா நம்ம மேலே இல்லைன்னு. புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் செயற்கைத்தன்மை வரதான் செய்யும். வென் யூ ஆக்ட் டூ மச். அது வந்து அவர் சொன்னது, சுஜாதா சொன்னது வந்து கரெக்டுன்னு சொல்லுவேன். உங்கள் பாட்டிக்கு கோழி ஒரு கூட்டில் பிடிச்சதுன்னு சொன்னீங்க. எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். என்ன ஆச்சுன்னா, அந்த பாட்டை நான் ஆக்ட் பண்ணும்போது நான் வந்து
எம்ஜிஆர் வந்து நான் ஆணையிட்டால் அது என்ன படம் பேர் அது? எங்கள் வீட்டு பிள்ளையில் நான் புக் ஆகியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே 2 படம் எம்ஜிஆர் கூட நடிக்க வேண்டியது போயிடுச்சு. விஎன் ஜானகி, எம்ஜிஆர் அவர்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியோடு அந்த டைமில் ரொம்ப பழக்கமான இருந்தது. ஸோ கடைசியாக அவர் சொல்லி இல்லை பப்பி ஆக்ட் பண்ணணுன்னு சொல்லி எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளை போட்டிருக்காங்க. ஆனால் ஏவிஎம் வந்து என்னை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. முடியாது, நீங்கள் கான்ட்ராக்டில் இருக்கீங்க, அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பேபி ஷக்கீலாவுக்கு போயிடுச்சு. கோழி ஒரு கூட்டில் சாங் பண்ணும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற குழந்தை வந்து பேபி ஷக்கீலா, அந்த சோறு ஊட்டி விடுற மாதிரி இருக்கும் எதிர் வீட்டில் அவங்க. ஸோ பேபி ஷக்கீலா காத்தாலேருந்து டைரக்டரு இந்த மூதேவியெல்லாம் கொண்டு வந்து எங்களை வந்து நடிக்க வைக்க சொல்கிறீங்க, நடிக்கதான் அது உயிரை வாங்குது சனியன்னு என்னை திட்டுறாரு. அந்த ஷக்கீலாவை குழந்தைன்னா இதாயா நடிப்பு, என்னம்மா நடிக்குதப்பா, அப்படி கொட்டுது அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அதாவது நம்ம அவளை விட சீனியர், ஏற்கனவே அந்த சின்ன வயசில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் என்ன பிஞ்சில் பழுத்தா மாதிரி தான், பிகாஸ் வி ஆக்டட் இன் சோ மெனி மூவிஸ். ஆனால் இவர் அந்த குழந்தையை பாராட்டுறாரு, என்ன அந்த குழந்தை முன்னாடி வேற மட்டம் தட்டுறாரு. அதனால தான் அது எம்ஜிஆர் கூட நடிக்குது. இந்த மூதேவி யார் கொடுப்பான் எம்ஜிஆர் கூட? இப்படியே என்னை திட்டி திட்டி அழுகணும் அழுக, நிஜமான அழுக. அந்த படத்தில் நீங்கள் அந்த பாட்டில் பார்க்குறது உண்மையான அழுக. முடித்த உடனே நீ அந்த மூடில் வரேன்னு நான் ரொம்ப வாலு. ஸோ அந்த மூடில் நான் வரணுங்கிறதுக்காக அந்த டைரக்டர் என்னை காத்தாலேருந்து திட்டுறாரு. அப்போ தான் சோகரையில் இவ ஷார்ட்டு முடிச்சு அங்கே இது பண்ணுவா. 8வது செட்டில் இருக்கிற சிவாஜி கணேசனை போய் பார்ப்பா, 7வது செட்டில் இருக்கிற நாகேஷை போய் பார்ப்பா. செட்டில் என்னை பிடிக்கவே முடியாது. ஒரு ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷார்ட்டுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னா 8 ஃப்ளோர் இருக்கும். 8 ஃப்ளோர்லேயும் நடித்தவங்க தான் இருப்பாங்க. அந்த ஃப்ளோருக்கு ஓடிடுவேன், இந்த ஃப்ளோருக்கு ஓடிடுவேன், அங்கே போய் கதை பேசுவேன், இந்த கதையை அங்கே பேசுவேன், அந்த கதையை இங்கே கொண்டு வருவேன். இது வேறு நடக்கும் பிபிசி மாதிரி. அதனால் என்ன அந்த செட்டுக்குள்ளே அன்றைக்கி இருத்தி வைக்கணும், அந்த மூடில் ஆக்ட் பண்ணணுங்கிறதுக்காக டைரக்டர் பண்ண விஷயம் அது. ஸோ ஒரு டைரக்டருக்கு இந்த கலையெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2 விஷயம் சொல்லிட்டேன், சொல்லுங்கள். ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் 5000 புத்தகங்கள், ஒரே ஒரு குறை, இது வந்து சில பேர் வந்து எடுத்தோடனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எங்கேயோ இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் நடுவில் உள்ள அந்த தூரத்தை ரொம்ப பெருசாக்கிட்டோமோன்னு எனக்கு தோணுது. நான் பெங்கால் படங்கள், மராட்டி படங்கள், கேரளா பக்கத்தில் இருக்க கேரளா, ஈவன் ஆந்திரா கூட ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும், இல்லாட்டினா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். பட் இலக்கியமாக அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த மொழிகள்லாம் வந்து இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் உள்ள நெருக்கம் ரொம்ப க்ளோஸராக இருக்குது. தமிழ் சினிமாவில் அது நிகழவில்லைன்னு நினைக்கிறேன். முயன்று இருக்காங்க, ஆனால் அது நடக்காமையே போயிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு துலாம் வைத்து நம்ம பார்த்தோம்னா தமிழ் இலக்கியம், தமிழ் சினிமா எப்போயுமே இலக்கியம் கொஞ்சம் மேலே தான் இருந்திருக்கு. நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அதை சொல்கிறேன். அதுக்குன்னு தமிழ் சினிமா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரல. இலக்கியத்தோட ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு சினிமா ரசிகனாக பார்வையாளர் நான் நினைக்கிறேன். எங்கே தவறு விட்டாங்க? ஓகே, தவறு நம்ம மேலே தான் இருக்குது சசி. நம்ம வந்து வெளிநாட்டு மோகத்தினால நம்ம இலக்கியத்தை நம்ம ஓரங்கட்டி பசங்களுக்கு குழந்தையிலேருந்து மம்மி பப்பா, நம்ம அம்மா அப்பா கூட சொல்லிக் கொடுக்குறதில்ல, கால்மி மம்மி கால்மி மம்மின்னு தான் சொல்லிக் கொடுக்குறோம். தமிழே அழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் வந்து நிற்கிதே தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது இலக்கியம்ங்கிறது வந்து எங்கே இருக்கும்? இலக்கியம்ங்கிறது டஃப்பான ஒரு லாங்குவேஜ், டஃப்பான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இலக்கியம், ஆனால் எதையுமே வந்து யாராலையும் அழிக்க முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது அது மறுபடியும் வேறோட இதெல்லாம் வந்து பழங்காலத்து மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரியான டைரக்டர்ஸ், அந்த மாதிரியான ரைட்டர்ஸ் கம்மி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டைமில் நம்மலாம் வந்து இப்போ இலக்கியம் படித்தா யாருக்கு அதை படிக்கிறதுக்கு பொறுமை இருக்குது சொல்லுங்கள்? இந்த இலக்கியத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எனக்கே இருக்குமான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இலக்கியம் வந்து தவற விட்டுட்டோங்கிறதுல வந்து டவுட்டே இல்லை. கரெக்டான இதை தான் நீங்கள் அங்கே அடைஞ்சிருக்கீங்க, இலக்கியம் மிஸ். ஆனால் பெங்காலுங்கிறது எப்படின்னா பேசிக்காகவே அவங்க கல்ச்சர் பேஸ்ட், அவங்க ரொம்ப கல்ச்சர் பேஸ்ட். அவங்க கல்ச்சர் அவங்க விட்டு கொடுக்கல. அதனால் அந்த சைடு வந்து இன்னமும் அந்த பெங்காலிகள் டைப் வந்து இன்னும் நல்லபடியாக அது போயிட்டு தான் இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய ரசிகர்கள் வந்து, ஏன்னா நான் வந்து ஜெயிலில் கூட கவுன்சிலிங்லாம் போகிறேன். ஸோ எனக்கு அங்கே பார்க்கும்போது பாதி பேர் ஹீரோஸை பார்த்து கொலை பண்ணிட்டு வந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோஸ் வந்து நல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய படங்கள் எடுக்கணும். இல்லை, இப்போ நிறைய வந்து ரத்தமாகி போச்சு, ரத்த கலரியாகி போச்சு படங்கள்னால. 4 குத்துப்பாட்டு அது கூட மீதி ஆடுறதுக்கு தனியான ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இப்போ ஹீரோயினே ஆடிடுறாங்க இல்லைங்களா? கிளாமருக்குன்னு அந்த டைமில் விஜயலலிதா, அப்புறம் அவங்க ஜெயமாலினி, அந்த மாதிரியான ஆர்டிஸ்டெல்லாம் இருந்தாங்க. ஹீரோயின்ஸ் தனியாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயினே கிளாமர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னது, வராங்க கிளாமராக 4 சாங் வேணும், அதுக்கப்புறம் ஃபைட்டு வேணும்.
இவ்வளோதான், கதை இல்லையே, அப்படி ஆகிப்போச்சு. என்ன பண்ண முடியும்? அது வந்து நம்மளுடைய துர்பாகியம் தான் சொல்லிக்கணும். வணக்கம், என் பேர் வந்து இலக்கியா. நானும் என்னோட கணவர் ஹரிஷும் சேர்ந்து தான் என்சின்ற படம் வந்து இப்போ முதல் டைம் எடுத்திருக்கோம். என்னோட கேள்வி வந்து என்னன்னா, நீங்கள் நடிப்பு அது ஒரு ஸ்டேஜ் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் ப்ரொடக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வர சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் 21 வயசில் வந்து அந்த மினிஸ்டரை போய் பார்த்து எல்லாம் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஸ்டார்ட் பண்ண அந்த சமயத்தில் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பீரியடில் வந்து நீங்கள் அந்த அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லைக் நம்ம நிஜமாலே நம்மளால் பண்ண முடியுமா, அந்த இது எப்படி நம்ம இதுலேருந்து நம்ம வந்து நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது, அந்த பயம் உங்களுக்குள்ள அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய இருந்ததா? அது இருந்தால் அதுலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் அது வந்து ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்து உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி அது நீங்கள் அந்த ஸ்டேஜை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க அப்படின்றது? நல்ல கொஸ்டின் இல்லையா. பட் அது என்னன்னு தெரில, எங்கள் அம்மா எப்படி பால் ஊட்டி வளர்த்தாங்கன்னு தெரில, பயந்ததே கிடையாது. ஸோ பயம்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம். எனக்கு முதல்ல அவங்க எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தது வந்து தராசுன்னு ஒரு டெலிஃபிலிம். ஆக்சுவலாக கோபி அரோரான்னு செக்ரட்டரி இருந்தார். அவர் எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு வந்து ஒரு டெலிஃபிலிம் தரேன் ஹிந்தியில், பிகாஸ் ஐ டன் மை எம்ஏ இன் ஹிந்தி. ஹிந்தி பிரச்சார சபா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து 4வது பில்டிங். நான் வந்து ஸ்கூலுக்கு போகாததுனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 4 மணிக்கு நான் எந்திரிச்சே ஆகணும். குளிச்சுட்டு எங்கள் அப்பாவிட்ட 1 மணி நேரம் நான் வந்து சான்ஸ்கிரிட் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது 5 o'clock ஆகிடுமா, 5 to 6 வந்து விட்டுடுவாங்க கொஞ்சம் நேரம், ஒரு குட்டி தூக்கம் ஏதாவது போடுறதுனா போட்டுக்கலாம். பட் 6 மணிக்கெலாம் அமுச்சு விட்ருவாங்க ஹிந்தி பிரச்சார சபா. தூங்கிக்கிட்டு அழுதுகிட்டு காந்திஜி சத்தியாகிரகம் பற்றி ஹிந்தியில் படிச்சுட்டு வருவேன் நான். 7 மணிக்கெலாம் 7:30க்கு ஷூட்டிங் கார் வந்துடும். பட் அது படித்தது கடைசியில் அதுதான் எனக்கு சோறு போட்டுச்சு, அதுதான் என்னை வந்து டெலிவிஷன் ப்ரொடியூசர் ஆக்குச்சு. ஸோ அங்கே தான் ஒரு மதராக அவங்க நின்னாங்க. அவங்க அன்றைக்கி எனக்கு ராட்சசி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் நாலேஜ், ஷி கேவ் மீ நாலேஜ் விச் வாஸ் பாசிபிள். அந்த ஒரு டைமிங்கில் தான் எனக்கு படிக்க முடிஞ்சுது. ஸோ அங்கே போனோன்னே ஹிந்தி நீங்கள் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஹிந்தி பேசி ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறதுனால ஒரு டெலிஃபிலிம் தரேன், இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட், நான் உங்களுக்கு கோடு போட்டிருக்கேன், நீங்கள் பிரிட்ஜு கட்டிடுவீங்கன்னு இதே வார்த்தையை தான் அந்த கோபி அரோராங்கிற செக்ரட்டரி சொன்னார் எனக்கு. அப்போது 3.5 லட்ச ரூபா அது என்கிட்ட 3.5 லட்ச ரூபா. அந்த 88 என்னமோ 88ல் 3.5 லட்ச ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஸோ நான் என்னுடைய நகையை அடமானம் வச்சு அந்த எடுத்து நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் அந்த தராசுங்கிறதுக்கு. இவங்களுடைய அனுராதாரம்னுடைய கதைக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் வந்து எழுதினார். டெல்லி கணேஷ் என்னுடைய ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணார் அதில். ஸோ இட் வாஸ் அ ஸ்மால் டெலிஃபிலிம் விச் வி மேட். ஸோ கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிதிங். என்னால் முடியும், நான் செய்வேன், ஐ டூ. பட் யூ கிவ் யூர் 100% டு தட். when you are starting, உன்னை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இஃப் டுடே somebody says I want to make a story on this glass, இந்த கோப்பை மேலே நீங்கள் எனக்கு ஒரு கதை எடுத்து ஷூட் பண்ணி கொடுக்க முடியுமா டெலிஃபிலிம்னா? முடியும்னு சொல்வேன். உடனே இங்கேயே ஸ்பாட்டில் சொல்கிறேன், இந்த கோப்பை வந்து அங்கேருந்து இருக்குது, இதோடைய லவர் அந்த கோப்பை, இது இங்கேருந்து அந்த லவரை பார்க்க முடியாமல் இத்தனை நாள் அந்த ரூமில் இருந்தது, ஆனால் அது எப்படியோ அந்த கன்வின்ஸ் பண்ணி அவனை வந்து இங்கே கொண்டு வந்து வைக்க வந்துச்சு, இப்போ இதுவும் மீட் பண்ணும், இப்படி ஒரு குட்டி கதை க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே இருந்ததுன்னா மலையை கூட நம்மளால் போய் அடைய முடியும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் கான்ஃபிடென்ஸ். பயங்கிறது அகராதியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, நாட் நெசசரி. பயங்கிறது வந்து ஒரு கேன்சர். ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோன்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும், அது அடுத்தடுத்து உங்களை கொண்டு போகும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பேர் உங்களுக்கு தெரியுன்றதுனால அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஆசீர்வாதம். ஸோ உங்ககிட்ட பேசும்போது உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. லாபத்தா லேடிஸ் கிரண் ராவ், அதுதான் நீங்கள் சொன்னது. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் பேசும்போது சொன்னீங்க, யாரை பார்த்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், அந்த ஸ்பார்க் தெரியும்னு. ஸோ கமல் சாரோட சைல்ட்ஹுட் படியாக இருந்த நீங்கள் அவரோட ஸ்பார்க்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்போது இவ்வளோ உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அவர் வளருவார்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதோட அனுபவங்களை பற்றி கொஞ்சம். கமல் வந்து உலகம் போற்றக்கூடிய ஒருவராக வருவாராங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. பட் கமல் வந்து டான்ஸ் அசிஸ்டன்ட், தக்கப்பன் மாஸ்டருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார். டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. நான் ஹீரோயின், தெலுங்கு படத்தில் ஆல்ரெடி ஹீரோயின் ஆகிட்டேன்.
அப்போ எனக்கு 17 வயசு என்னமோ இருக்கும். அவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்டு. அப்போ ரொம்ப டிஜெக்டடாக, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பார். ஷார்ட் முடிஞ்ச உடனே எனக்கும் சந்திரமோகன் ஒரு ஆக்டர், எங்கள் 2 பேருக்கு டான்ஸ். ஸோ கேரளாவில் ஷூட்டிங் நடக்குது. முடிஞ்சோன்னு வந்து, பாரு நீ கூட கதாநாயகி ஆகிட்ட, நான் பாரு உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நிற்கிறேன், பாரு என் தலையெழுத்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. கிடையாது கமல், நீ பயங்கர டேலண்டட், நீ வேணால் பாரு சொல்லி மேட்ரு ஆஃப் டைம், நீ மட்டும் நீ தைரியமாக நீ ஃபோக்கஸாக இப்படியே இரு, நீ கண்டிப்பாக நீ வந்துடுவ, சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுக்காக எல்லாம் நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்லாம் சொல்கிற கமல் இன்றைக்கி நம்மளை பார்த்தா கூட எங்கேயாவது அப்படின்ட்டு போவார். இதுதான் உலகம். ஓகேங்களா? ஆனால் கமல் வாஸ் 100% டெக்னிக்கலி வெரி நாலேஜபிள், வெரி வெரி நாலேஜபிள், அண்ட் ஹி வாஸ் வெரி டெடிக்கேட்டட். இன்னொரு மலையாள படம் நான் கமலுக்கு ஜோடியாக நடிக்கிறேன். ஸ்ரீதேவி ஒரு ஜோடி, நான் ஒரு ஜோடி. அப்போ கமல் வந்து மரோ சரித்திரா ஆக்ட் பண்ணுறார். மரோ சரித்திராங்கிற படம் பாலச்சந்தரோட படத்தில் ஹீரோவாக ஃபஸ்ட் டைம். அது வரைக்கும் அவர் சின்ன சின்ன வில்லன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஹீரோவாக ஃபஸ்ட் டைம். அப்போ அதில் கமல் வந்து ஒரு 5 லாங்குவேஜில் பேசுகிற ஒரு சீன் இருக்கும். அதில் அதை வந்து அன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் ஷூட்டிங் இல்லை. அவர் வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து, அம்மா நான் பப்பியோட வந்து ரூமில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அம்மா வாப்பா நீ வந்துக்கோ, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அம்மா பெட்டில் படுத்திருந்தாங்க. இவர் நம்புறீங்களோ இல்லையோ 11 மணிக்கு ரூமில் வந்தவர் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் என் ரூமில் நடித்து காமிக்கிறார். இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது சரியா. அப்புறம் இல்லை கமல், கொஞ்சம் பொம்பளை மாதிரி நடக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஆம்பளை மாதிரி நடக்கணும் உனக்கு. ஆனால் அவருக்கு அந்த டான்ஸ் பண்ணி ஒரு கேர்லிஷ்னஸ் அவர் பாடியில் வந்திருந்தது, நளினம் வந்துடு. இல்லை நீ இது இப்படி பண்ணும், இப்படி அவருக்கு நான் டைரெக்ஷனு, இனிமேல் நான் பெரிய பிஸ்தா மாதிரி. பட் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அவர். விடாமல் முயற்சி பண்ணி டுடே வாட் எவர் ஹீ இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். மற்றவங்க வந்து அவரை கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்கன்னா கமலை வந்து யாரும் சொல்ல முடியாது. அது வந்து சுயமாக வந்து பாடுபட்டு வந்தவர் தான் கமல், அதில் டவுட்டே கிடையாது. இன்னொன்று என்ன கேட்டிங்க எனக்கு? ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்ததா? ஷார்ட் ஃபிலிம் வந்து கமல் டைரக்ட் பண்ணார். ஆர்சி சக்தியோடைய கதை கமல் டைரக்ட் பண்ணி நாங்கள் கேமரா வாடகைக்கு எடுத்து நாங்களாகவே எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாரா இல்லையா அவர் எனக்கு தெரியாது. அப்போது அந்த டைமில் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தது வந்து ரஜினி சார் கமலை விட நான் தான். ஏன்னா டெய்லி நாடகத்துக்கு போவேன். தினம் நாடகத்தில் 500 கொடுப்பாங்க. 400 அம்மாட்ட கொடுத்துட்டு 100 அம்மா எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள்லாம் உட்லண்ட்ஸ், டிரைவிங் உட்லண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து ஒரு டீ விடாமல் டீ தான் ஆர்டர் பண்ணி மணிக்கணக்காக சினிமாவை பற்றி பேசுவோம். சினிமானா என்ன, பரிமாணம் என்ன, இப்படி ஒரு படம் அப்படி ஒரு படம். இல்லாத படத்தில் எங்கெங்கேயோ சைனாவிலேருந்தெல்லாம் டைரக்டர் பேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாயில் கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் பற்றி பேசி அது ஒரு பருவம். ஸோ அவங்க 2 பேருக்கு அப்போ பணம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் பில்லு நான் பே பண்ணுவேன். அது வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் இன் லைஃப். அண்ட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வெரி சேட் அபவுட் தீஸ் ஹீரோஸ் when they grow so big. பழைய ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க யாருமே கனெக்ஷன் வச்சுக்கிறது இல்லை. அவங்கள சுற்றி அவங்க ஆர்டிஃபிஷியலான பீப்புளை தான் வச்சுக்கிறாங்க. நம்ம ஒன்றும் அவங்ககிட்ட போய் காசு கேட்க போகிறதில்ல, நம்ம ஒன்றும் அவங்ககிட்ட டேட் கேட்க போகிறதில்ல, படம் பண்ணி கொடுன்னு கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை அவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க கூட ஹீரோயின் ஆக்ட் பண்ணவங்களோட அப்படி தான் அவங்க வந்து கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் சேட் அபவுட் இட் பிகாஸ் there is nobody around you to tell you the truth. You are making a mistake which only a true friend can say. இதோட தொடர் கேள்வி இன்னொரு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொரு தொடர் கேள்வி வந்துடுச்சு. ஸ்ரீவித்யா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணதுனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இல்லை சேராமல் போயிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவு எவ்வளோ சரியான முடிவுன்னு நீங்கள் ஸ்ரீவித்யா மேடம் கான்டெக்ஸ்டில் உங்களால் சொல்ல முடியும்? ஒரு லவ்வர்ஸ் பிரியறதுக்கு அம்மா காரணமாக இருக்கவே முடியாது. அம்மா சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கெல்லாம் பொய், எல்லாமே உலகத்துக்காக சொல்கிற. ஒரு பொண்ணு முடிவு பண்ணிட்டான்னா கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். கஞ்சானாலும் கூழானாலும் குடிக்கிறேன்ட்டு போவா. அதுக்கப்புறம் குடிக்க முடியாமன்னா பிரியலாம். கஞ்சியும் குடிக்க முடியல, கூழையும் குடிக்க முடியல, எனக்கு என் வீடு வேணும்ப்பா, ஐம் சாரி பாஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அது வேறு விஷயம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒரு 2 மனதை வந்து பெரியவர்களால் பிரிக்க முடியாது. ஆனால் சம்டைம்ஸ் அதான் இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறவங்கள பிரிக்கவே முடியாது. சம்டைம்ஸ் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, இந்த பொண்ணு லவ் பண்ணுறா, நீ என்னை மீறி போனால் நான் செத்து போயிடுவேன், இல்லை நீ மீறி போனால் இது பண்ணிவிடுவேன்னு சொல்லும்போது அந்த ஒரு இமோஷ்னல் பிளாக்மெயிலில் நிறைய பேர் வந்து அந்த காதலை விட்டு கொடுக்கலாம். புரியுது இல்லைங்களா? பட் நாட் இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கேட்கவே மாட்டேன். ஸ்ரீவித்யா மேம் கான்டெக்ஸ்டில் அந்த முடிவு அதெல்லாம் வேறு விஷயம் நடந்தது, அதெல்லாம் இப்போ ஓப்பனாக பேசவே முடியாது. ஐ நோ த ட்ரூத், ஐ கேனாட் டாக் இட் ஆன் த ஓப்பன் ஃபாரம். வணக்கம், என் பேர் சதீஷ். என்னவளே அடி என்னவளே இந்தியர் என்னோட ட்ராமா. அவங்க ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இதோ ஆயிடுச்சு. அடுத்த வாரம் குரூப்பில் மெசேஜ் வந்துடும்,
எப்போ குருநாடகம் ஃபார் ஷுவர். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கவங்க ரெகுலர் பீப்புள் நிறைய பேர் இங்கே வரல, மேபி டியூ டு த கமிட்மெண்ட்ஸ். பட் இட் ஹஸ் பீன் ட்ரெடிஷன் வி ஷுட் சே இன் துபாய். அதர் தேன் தட் எல்லாரும் வந்து சீரியல் அதை பற்றியே பேசிட்டு இருந்தோம், இன்க்ளூடிங் யூ. இப்போ ரீசெண்ட் எதுவுமே சீரியல்ஸ் இருக்கா டு பி ஃப்ராங்க்? ஏன்னா இங்கே இருக்கவங்க யாருமே எத்தனை பேர் வந்து டிவியில் போய் சன் டிவி, ராஜ் டிவி இந்த சீரியல்ஸ் பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் எல்லாம் வந்துடுது. இப்போது காமெடி சீரியல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமெடி ரொம்ப குறைஞ்சி போச்சு. மேபி ஒரு வசன் டிவி அந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட் போடுறாங்களா என்னன்னு தெரியல. முக்கால்வாசி மணி, அதாவது ஸ்பான்சர்ஸ். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வேணும். ஸோ ஒரு டிவி நடத்துகிறாங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வேணும். ஸோ ஸ்பான்சர்ஸுங்களுக்கு வந்து அந்த நடுவில் வர ஆட் ரெவென்யூ கொடுக்குறவங்க அதை தான் நமக்கு கொடுக்குறாங்க சேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஆட் பண்ணுறவங்க லேடிஸ் வந்து அழுகையை தான் விரும்புகிறாங்க, லேடிஸ் வந்து கொடுமையை தான் விரும்புகிறாங்க, லேடிஸ் வந்து நெகட்டிவிட்டி தான் விரும்புகிறாங்க. ஸோ தயவுசெய்து எங்களுக்கு குடும்பத்தை பிரிக்கிற சீரியலே பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாறினால் அதுவும் மாறும், இல்லத்தரசிகள் மாற வேண்டும். இப்போது ஸ்டேஜ் ட்ராமா, தமிழ் ட்ராமா ஒரு பீரியடில் வந்து தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, நான் ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கு போகல. ஒரு பீரியட் ஆஃப் கிரேசி மோகன், யசுசேகர் அவங்க பீரியடில் கூட இப்போ எதுவுமே புதுசாகவே இல்லை. இல்லை, யூ ஆர் ராங். ஸ்டேஜ் ட்ராமா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ட்ராமாஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மிந்தி மாதிரி கிளப்ஸ் இல்லை. அதனால் அவங்களும் வந்து ஒரு பேங்க்கை பிடிச்சி அங்கே பிடிச்சி ஸ்பான்சர்ஷிப், நல்லி இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸு இவங்களெல்லாம் பிடிச்சி நாடக விழாலாம் நடத்துகிறாங்க. நிறைய இப்போ நாடகம் போடுறவங்க இன்னும் போட்டுட்டு தாங்க இருக்காங்க. நிறைய நாடகங்கள் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி காம்படிஷன் இப்போ ஸ்பெசிஃபிக் லெட்ஸ் டேக் யசுசேகர். இப்போ பார்த்தோம்னா வாட்டர் நாங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ட்ராமா பார்த்தோமோ அதே தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆர் கிரேசி மோகன் இப்போ. பட் புதுசாக ஒரு கான்செப்ட்ன்றதோ ஒரு காமெடின்றதோ எதுவுமே, இன்க்ளூடிங் டைட்டில் வச்சு பார்த்தாலே கூட இது அவங்க தான் பதில் சொல்லணும். நான் எனக்கு அதை எப்படி சொல்கிறது தெரில. ஏன்னா இன்னோவேட்டிவாக வந்து ஒருவேளை அவங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு முதல்ல அரைச்ச மாவை அரைச்சி முடிச்சுட்டு அப்புறம் புதுசு பண்ணுறதா இருக்கலாம். பட் வைஜிஎம் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு இது புதுசு போடுறாரு. ஐ திங்க் கிரேசி பாலாஜி ஆல்சோ டஸ். இப்போ கூட ரீசெண்டாக நான் பார்க்க வாங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, நாடகம் புது நாடகம் போட்டிருக்கேன் வாங்கன்னு. ஸோ அவங்க என்னென்னா ஒரு நாடகம் போடணுன்னா ஒரு அவங்களுக்கும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவாகுது. ஸோ தேர் ஆல் நாட் லைக் ஃபிலிம் ஸ்டார்ஸ். ஓகேங்களா? ஒரு கிரேசி பாலாஜியோ இல்லை ஒரு இது அமிர்தம் கோபாலோ இந்த மாதிரி நிறைய நாடகம் பண்ணுறாங்க. நம்ம இவர் இருக்கார் காத்தாடி ராமூர்த்தி. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா வயசும் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு இருந்தாலும் நாடகத்தில் அந்த லைனில் இருக்கணும்னு இப்போ டிவி வரதராஜன் நிறைய ஆச்சாரியர்கள் மேலே ரொம்ப நல்லாலாம் பண்ணியிருந்தார். பாம்பே ஞானம் ஏதோ புதுசாக பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏதோ புதுசு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் செலவுன்னு வர்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு மேடையில் ஒரு நாடகம் போடணுன்னா 50,000 ரூபா தேவைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த 50,000 ரூபா யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரலன்னா அவங்க எப்படி போட முடியும்? ஆசை மட்டும். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள்லாம் நாடகம் பண்ணும்போது எப்படின்னா ஒன்லி லேடி ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பேமெண்ட்டு, டிக்கெட் விற்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பர்தாக்காரனுக்கு, மேக்கப்காரனுக்கு, லைட்டுக்கு, மியூசிக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்க முடியும். அப்புறம் நெஜ மியூசிக் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நெஜ மியூசிக் போய் சிஸ்டமில் இந்த மியூசிக் போடுறதாயிடுச்சு. பிகாஸ் தே வாண்ட் டு ரெடியூஸ் த காஸ்ட். பரதநாட்டியமே அப்படி தான் நடக்குது. ரியல் மியூசிஷியன்ஸ் ஆர் நாட் தேர் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் ஆல் காஸ்ட் எஃபெக்டிவாக வரதுன்னு அப்படி இருக்குது. பட் நாடகங்கள் அழியலை, நடந்துட்டு தான் இருக்குது. அதுவே இப்போ சினிமாலையும் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் பிளட் திருப்பி எங்கே போனாலும் இப்போ டிவி சீரியலில் பார்த்தாலும் இது இட் இஸ் டெஃபினெட்லி ஹேவிங் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடி. நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் என்ன அங்கே நெகட்டிவ் இல்லையா? அது நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. சென்ஸ் அகைன் அது பெய்டுன்ற ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா போட்டனால நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய பேரில் எடுக்க டியூ டு செவரல் ரெஸ்ட்ரிக்ஷன். பட் ஓப்பன் இது எல்லாத்துலேயுமே பார்த்தா டிவி சீரியல் மொபைல் ஆன் பண்ணால் வி ஆர் கெட்டிங் எவ்ரிதிங். என்ன பண்ண முடியும்? லைஃப் இஸ் சேஞ்சிங், கலியுகத்தில் இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டிக்கு நிறைய அப்ரிசியேஷன் இருக்குது. அதை நோக்கி தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், திருமண பக்கம்லாம் நீங்கள் இதை பற்றி நாடகத்தை பற்றி சொல்கிறீங்க. ஐம் ஸோ சம்திங் அப்செட்ஸ் மீ இஸ் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் ட்ரக்ஸ். பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இங்கே உழைக்கிறீங்க, காசு பண்ணி குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பகலாக வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் ஹாலிடேஸ், உங்களுடைய வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணும்போது பசங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ட்ரக் அடிக்டாக திரும்பிட்டுருக்கு. ஒரு புது வேர்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, டிப்ரெஷன். எங்களுக்கு ஏன் டிப்ரெஷனே தெரியல? எங்களெல்லாம் வளர்த்தா எங்களுக்கு டிப்ரெஷன் என்ன வார்த்தைனே தெரியாத. செம்ம அடி கிடைக்கும். அவங்க முருங்கை குச்சியை சீவி வச்சுருப்பாங்க வீட்டில் அம்மா. ஒரு தப்பு பண்ணால் விளிர் இப்போ அடிக்கிறோம்மா பசங்களை. என் பசங்களை அடிக்கவே இல்லையே, அடித்தே வளர்க்கலையே. ஸோ அதனால் பசங்க வந்து கண்ட்ரோல்லையே இல்லை. இன்றைக்கி ஏதாவது ஒன்று சொன்னால் ஒய்ன்னு கேட்குறாங்க. ஒய்ன்னு கேட்டிருக்க முடியுமா?
என் ஜெனரேஷனில் கேட்கல. எனக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன் ஒய்ன்னு கேட்குறாங்க, ஃபார் வாட்டுன்னு கேட்குறாங்க. வை வாட் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பிகாஸ் வி வாண்டட், நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம அம்மா அப்பா நம்மளை அடிப்பாங்க, இதுங்களை நம்ம நல்லா வளர்க்கணும்ப்பா, அடிக்கவே கூடாதுப்பா, செல்லமாக வளர்க்கணும்ப்பா, நீ தலை மேலே தூக்கி உட்கார வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஜென்ரேஷனார் இன்றைக்கி வந்து நார்த் மெட்ராஸ் வந்து இப்போ அவ்வளோ குட்டிச்சவராக இருக்குங்க. அதுவும் நார்த் வந்து சுத்தம். நார்த் வந்து 90% பீப்புள், அதாவது ஷாருக் கான் மகன் வந்து அரெஸ்ட் ஆன போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ என் பிரதர் சொன்னார், எதுக்கு ஃபீல் பண்ணுற, அவன் உண்மையிலேயே வந்து ட்ரக்ஸ் சாப்பிடணும், அரெஸ்ட் பண்ணணுன்னா 90% ஆஃப் பாம்பே பீப்புள் ஷுட் பி இந்த ப்ரிசன்னா. ஐ வாஸ் ஸோ ஷாக். என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்டேன். ஆமாம், 90%, 10% தான் ட்ரக்ஸ் சாப்பிடாமல் இருக்காங்க. எல்லாருமே வீடுங்கிறது ரொம்ப காமன். அந்த கஞ்சாவும் வீடும் அவ்வளோ காமன். சீக்கிரம் லிபரலைஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க அமெரிக்கா மாதிரி இங்கே. இட் லுக்ஸ் லைக் தட். அண்ட் இன்றைக்கி சென்னையில் பாருங்கள், 14-15 வயசு பசங்க, என்ன ட்ரக்கு சாப்பிட்ற வயசு கூட கிடையாதுங்க. அண்டு நீங்கள் ராஜஸ்தான் சைட்லாம் போனீங்கன்னா பொண்ணுங்க 8 வயசு பொண்ணு வாயில் பான் பராக் இருக்குங்க. 8 வயசு பொண்ணு என்ன 8 வயசுங்கிறது என்ன? கேன் யூ ஈவன் இமேஜின்? பேரண்ட்ஸும் சாப்பிட்றாங்க, பசங்களும் சாப்பிடுது. எல்லாருக்கும் தெரியும் கேன்சர் வரும்னு. ஸோ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சம்பாதிக்க போகிறது ஒன்லி ஹோட்டல் அண்ட் டாக்டர் அண்ட் மெடிக்கல், வேறு யாருமே இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. ஸோ உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. ஆனால் நல்ல வேளை நான் நிறைய நாள் இருக்க மாட்டேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு கொஷின் நான் ஸ்னீக்கின் பண்ண போகிறேன். ஒரு கொஷின் ஸ்னீக்கின். இங்கேயே ரமாமலரும் சொன்னாங்க தட் யூ ஆர் அ கோ கெட்டர். ஓகே, you've been a go-getter right from your childhood. We have heard about the episode with Indira Gandhi. We have heard about the episode many times, what happened to you in Doordarshan. அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக tell us from your childhood. நீங்கள் குட்டி பத்மினியாக இருந்தபோது நடந்தது எங்களுக்கு சொல்லுங்க. So that we'll also get to know how that go-getting attitude was visible even when you were very young. நிறைய விஷயம் ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. அம்மா சொல்லி தான் தெரிஞ்சிருக்கோம் குழந்தையாக இருந்தபோது. ஆனால் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, சினிமாவில் பாம்பு கடிக்கிற சீன் இருந்தால் கால் வந்து என் காலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் ஆக்ட் பண்ண குழந்தைகள் எல்லாமே பாம்பை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ பாம்பு இப்படி வந்துச்சா காலை இழுத்துருவாங்க. இன்ஸ்டிக் தானே இழுத்துருவாங்க. ஸோ அந்த குட்டி பத்மினி எந்த ஸ்டுடியோவில் எந்த செட்டில் இருக்குது தேடுங்கப்பா அப்படின்ட்டு ஓடி வந்து இந்த டேரக்டர்ஸ் எங்கள் அம்மாட்ட சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியசாலி நான். க்ளீனாக அப்படியே இருக்கும் காலை. ஏன்னா நல்லா தெரியும் பாம்பு வாயை தச்சிருக்காங்க, அது நாக்கு 2 தான் வெளில வந்துட்டு போகுது, அது கடிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ஏன்னா நிறைய மிருகங்களோடு நடிச்சிருக்கேன் நான். ஒரு தடவை வந்து சரோஜதேவியோடைய பையனை ஆக்ட் பண்ணுறேன். கேரக்டர் பேர் வந்து இந்த சகுந்தலைக்கு மகன், சகுந்தலாங்கிற படம் துஷ்யந்தன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னென்னா என்ன பண்ணிட்டாங்க, லொக்கேஷனில் என்டி ராமராவ் தான் ஹீரோ. எங்கள் அம்மாட்ட காசு கொடுத்து, அம்மா வெளியில் நிறைய சோளம் விற்கிது, வாங்கிட்டு வாங்களேன் கொஞ்சம், நீங்கள் போனால் நல்லா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா அனுப்பிச்சிட்டாங்க. ஃபுல் கூண்டு ஃபுல்லாக புலி கோவிந்தராஜன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உள்ள பெரிய பெரிய புலிக்குட்டி சிங்கக்குட்டி எல்லாம் இருக்குது. நான் அந்த புலி மேலே உட்காந்து வரா மாதிரி ஷார்ட். ஸோ புலி மேலே உட்காரணும். எனக்கு வந்து கேட்பரிஸ் லஞ்சம் கொடுத்தா எது வேணாலும் பண்ணுவேன் அந்த காலகட்டத்தில். இந்த பார் கேட்பரிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, நீ அந்த புலி மேலே உட்காந்து வரணும், ஓகேயா, நீ பயப்படக்கூடாது. நான் அதெல்லாம் பயப்பட கொடுங்க, வாங்கி நல்லா வாய்ஃபுல்லாக அமுக்கிட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன். புலி மேலே உட்காந்து வரேன். அது வந்து அது ஒரு பெரிய சீனு. புலி மேலே உட்காந்து நான் வரேங்க. எங்கள் அம்மா முடிச்சுட்டு வராங்க, சோளத்தெல்லாம் வாங்கிட்டு விட எங்கே காணும் வெளில காணுன்ட்டு செட்டுக்குள்ளே அம்மா விட மாட்டேங்கிறாங்க. இல்லை உள்ளே இல்லாமல் இல்லை வெளில எங்கேயுமே இல்லை, செட்டுக்குள்ளே தான் இருக்கான்ட்டு எங்கள் அம்மா கதவை திறந்து உள்ளே வந்தால் கூண்டுக்கு வெளியே இவங்கெல்லாம் இருக்காங்க, கூண்டுக்குள்ளே நான் மட்டும் இருக்கேன், உள்ளே புலிசு. எங்கள் அம்மா கத்துன கத்தில் புலி மறந்துடுச்சு அந்த அளவுக்கு. ஐயோ எவ்வளோ எல்லாம் கொலைகார பாவிகளா, என்னை இப்படி வெளியே அமிச்சிட்டு என் குழந்தை இப்படி புலிக்குள்ளே உள்ளே போட்டிருக்கீங்களேன்னு, வெளியே வாடி போன யார்கிட்ட உள்ளே போக சொன்னா அப்படின்னு. ஒரு சரி வெளியே வந்து நல்ல தொப்புன்னு அடிச்சு, ஐயோ அவளை அடிக்காது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் தான் உள்ளே அமிச்சோன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பட் சம்டைம்ஸ் யூ ஆல்சோ ஹேவ் டு ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட். இங்கே நான் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த 2 குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து நாங்கள் படம் பண்ணுறோம், என்வாயன்மெண்ட் பற்றி பண்ணுறோம். எனக்கு அந்த என்வாயன்மெண்ட் சொல்லவே சரியாக வரமாட்டேங்குது. ஐம் ட்ரைங் டு கேட்ச் தட் வேர்ட். ஸோ அதை பற்றி பண்ணுறோம், எப்படி முன்னுக்கு வருதுன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே நேற்று சொன்னேன் அந்த இன்டர்வியூவில், நான் ஃபஸ்ட் வென்ட் டு சிங்கப்பூர். அது வரைக்கும் நான் சிங்கப்பூர் போனதில்லை, முதல் தடவை.
நான் போகும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு 15 முடிஞ்சு 16 என்னமோ சிவாஜி அங்கிளோட போயிருந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹோட்டல் ரூமில் ஐ saw டெலிவிஷன். சம் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அஸ் அ கிரியேட்டர் யூ ஷுட் ஃபாலோ யூர் இன்ஸ்டிங்க்ட். இதுதான் என் ஃப்யூச்சர்னு எனக்கு சொல்லுது. எனக்கு சினிமாவில் நடிக்க பிடிக்கல, அது எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சு போச்சு. அப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதும் தெரியல, படிப்பு இல்லை. ஆனால் எனக்கு நானே சம்பாரித்த காசு எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஐ வாண்ட் டு ஏர்ன் மை செல்ஃப். ஸோ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ஆஸ்க் எனிபடி. இப்போ நான் அம்மாட்ட நான் சினிமாவில் நடிக்கும்போது அம்மா காசு கொடுத்ததில்ல, பட் நாடகம் நடிக்கும்போது அம்மா கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நான் போவேன் அவங்களோட இந்த மாதிரி நான் கமல்லாம் உட்காந்து பேசுவோம் வருவோம். மம்மி நியூ இட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நாடகத்தில் நிறைய பேரை தெரியும், வெளியூர் போனால் கோயிலுக்கெல்லாம் போவேன். ஸோ எனக்கு செலவுக்கு வேணுங்கிறதெல்லாம் அம்மா அந்த 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி போய் சந்தோஷமாக இருக்கட்டும் பாவம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். நான் அதை மிஸ்யூஸும் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. வீட்டு வேலைக்கு போக முடியாது, அந்த மாதிரி ஃபேமிலியில் வரல. ஸோ வாட் இஸ் இட்னு வரும்போது இந்த டிவி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த டிவியை நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அங்கே கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீனியர் கேம்பிரிட்ஜ் இருந்தால் தான் இதை பற்றி இந்த கிளாஸுக்கு போக முடியும், இந்த எஜுகேஷன் அந்த ஏதோ காலேஜில் இருந்தது. ஸோ தென் அந்த தேர்ஸ்ட் இருந்தது கற்றுக்கணுன்னு சொல்லி. ஸோ தமிழ்ச்சங்கத்தில் அங்கேருந்து தமிழ்ச்சங்கம் லீக்வாங் கியூக்கு நாங்கள் பாராட்டு விழா பண்ண போகிறோம், நீங்களாம் தங்கணும்னு சொல்லி கேட்டபோது சிவாஜி அங்கிள் சிகேடி சோதனை இவங்களாம் முடியாதுன்ட்டு இவங்களாம் கிளம்பணுன்னாங்க. ஐ அக்ரி டு ஸ்டே பேக் சப்ஜெக்ட் டு தே இன்ட்ரடியூஸ் மீ டு லீக்வாங் கியூ. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர்மா, அவரை நாங்கள் ஓகேன்னு நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு லக் இருந்தால் அவர் உங்களை மீட் பண்ணுவார். நாங்கள் சரி ட்ரை தான் பண்ணி பார்த்துருவோம், மெட்ராஸில் போய் என்ன குப்பை கொட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா என் கூட எங்கள் பிரதரின்லா வந்திருந்தார் துணைக்கு. ஸோ எங்கள் 2 பேருக்கும் அவங்க அக்காமடேஷன், ஏன்னா அப்போ போயிட்டு வர்றது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அந்த டைமில் அரேஞ்ச் பண்ணி தான். இப்போ மாதிரியா அப்போ சிங்கப்பூர் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் மாதிரி, அதோட விசாவாக இருக்கட்டும் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அப்போ மேடையில் என்னுடைய டான்ஸ் முடிஞ்சு பட்டுமாமி கிட்டு மாமான்னு ஒரு ஸ்கிட்டு அது முடிஞ்சுது. அதுதான் அப்புறமா பாலச்சந்திர எதிர்நீச்சலில் சவுகாரமாக வச்சு பண்ணார். ஸ்கிட்டு முடித்ததுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்டு இருந்தார். பேசும்போது அவர் மைக்கில் ஓப்பன் ஃபாரமில் சொன்னார், there's a lady from India who wants to speak to me, I invite her on the dais அப்படின்னு. And I never expected அது மேடையில் நடக்கும்னு நான் நினைக்கல. அது ரூமில் கூப்பிடுவாங்க, உடனே நம்ம சார் ஐ வாண்ட் டு லேர்ன், அப்படி தான் நான் மனசில் ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மனசுக்குள்ளே. அவர் கூப்பிட்டாரேன் அப்படிலாம் பேசணும், ரூமில் தான் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பிடிச்சி உங்களை தான் கூப்பிட்றாங்க, டப்புக்குன்னு தள்ளி விட்டாங்க. நான் நல்ல பட்டு புடவெல்லாம் கட்டி ஒரு நாட்டியம் ஒன்று பண்ணியிருந்தேன். அப்புறம் உடனே எஸ் டெல் மீ வாட் யூ வாண்ட் அப்படின்னாரு. நான் உடனே சொல்லிட்டேன், தான் பயம் தெரியாதுன்னு இல்லையா. சொல்கிறேன், சார் ஐ saw something called television, they say it is television and I have never been to a school but I would love to learn this, I want to learn this, I want you to support me on this, I want to get this அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டே கேட்டார், do you know how I won this election? I said, I don't have the knowledge of it அப்படின்னு. By telling I'll educate every Singaporean. So you're asking knowledge, how can I say no to you? So you are not asking, நான் நினச்சேன் எனக்கு ஏதோ டிவி போட்டி கேட்க பிறகு கொடுத்துடலான்னு நினச்சேன், பட் you're asking to learn. So I grant you 1 year visa with accommodation அப்படின்னாரு. So 1 year I had a practical knowledge. Vijayana ஒரு lady, I don't know where she is now, but I have to owe it to her. She trained me so well, what is 3 camera setup, what is editing, what is lighting, on television பற்றி எல்லாமா. So food was not allowed, I mean food was not there, only this is for all youngsters I'm telling you. I only had accommodation and classes, but to exist I need food, no. So அங்கே அந்த லோக்கலில் drama was there. Local M.R. Radha, local M.G.R., local Shivaji, all were there in Singapore and Malaysia. So through friends, அந்த டிவி மூலியமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இந்த ஒரு பொண்ணு வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து. நான் அவங்க கூட போய் நான் சரோஜ தேவியா பானுமதி பண்ண கேரக்டர் படத்துலலாம் ஐ யூஸ் டு ஆக்ட் ஆன் ஸ்டேஜ். they used to give me $100. இந்த $100 $100 ஒரு லிங்க். ஸோ they used to give me $100. அந்த $100 அந்த ஊர் சாப்பாடு ஸ்மெல்லு எதுவுமே பிடிக்காது, வெறும் சாக்லேட்டு கேக் இப்படி சாப்பிட்டே புசு புசுன்னு போனால் புசு புசோட இன்னும் பெரிய புசு புசுவாக திரும்பி வந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய அதில் எனக்கு இன்னும் என் தைரியமும் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ட்ராவல் பண்ணேன். நான் கூட பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், அலோவ் யுவர் சில்ட்ரன் டு ட்ராவல் அ லாட். பொத்தி வளர்க்காதீங்க, அவங்கள அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, லெட் தம் கெட் த எக்ஸ்போஷர். பட் கூடவே நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் சொல்லி வளங்க. ஹவ் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், வாட் யூ ஆர் சாக்ரிஃபைசிங், லெட் தம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்.
ட்ரை டு பி அ ஃப்ரெண்ட் மோர் தென் ட்ரைங் டு பி அ மதர். டெஃபினட்டாக அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இந்த அழகிய நிகழ்ச்சிக்கும் நாளை நடைபெற போகும் பெரும் நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் நமது புரவலர்கள் இங்கே சில பேர் வந்திருக்காங்க. திரு கிறிஸ் அவர்களை அழைக்கிறேன். உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களது கருத்துக்கள். குறுநாடகம் குறும்படம் குறுநாடகம் குறும்படம் இந்த 2 நிகழ்வுக்குமே வந்து 2016 முதல் நமக்கு மிக பெரும் உறுதுணையாக இருக்கும் திரு கிறிஸ் அவர்களை அழைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பேசிக்காக வந்து நான் திரைப்படங்கள் பார்க்குறது கிடையாது நிறையா. ஏன்னா எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே நான் வளர்ந்துட்டேன். நான் இப்போ எப்பாவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் பார்ப்பேன். இப்போ தான் கொஞ்சம் இந்த டிவியில் பார்க்குறேன் நான். அதனால் எனக்கு வந்து சினிமா துறையை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. எனக்கு நடிகைகள் பற்றி எனக்கு அந்தளவுக்கு நிறைய நாலேஜஸ் கிடையாது எனக்கு. ஆனால் இவங்க வந்து நம்ம வந்து குறுநாடகம் இப்போ நாடகங்கள் வந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து கிராமங்களில் இருக்கும்போது கலைக்கூத்து என்னோடது வந்து மிகவும் ஒரு சின்ன கிராமம், தென்காசி குற்றாலம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஸோ விடிய வந்து கலைக்கூத்து பார்ப்போம், கூத்து நாட்டியம் அந்த மாதிரி படங்கள் அது பார்த்து நமக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க வந்து குறுநாடகங்களுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஸ்பான்சர்ஷிப் தரேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அன்றிலேருந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களையும் பார்த்துல மிக்க அடுத்ததாக இங்கு வீற்றிருக்கும் திரு குருநாதன் அவர்களை அழைக்கின்றேன். இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப சீனியர் அவர். துபாயில் இல்லை, அமீரகத்திலேயே வந்து ஒரு லயன் மெம்பர் அவர். அவரும் சரி, மிஸ்ஸஸ் உமா குருநாதன் ரொம்ப எமோஷனல் ஆகி பல கேள்விகளை கேட்ட மிஸ்ஸஸ் உமா குருநாதன் 2 பேருமே இங்கே வந்து லயன் கிளப் மெம்பராக இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுற இந்த நிகழ்ச்சிகள் மாதிரி இவங்க பல நிகழ்ச்சிகளை வந்து பல வருஷங்களாக பண்ணி முடிச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறது, ரிட்டையர்டு ஏஜில் இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, இருந்தாலும் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க. ஆமாம், எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. தான் முன்னோடியாக இருந்து இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தையும் நமக்காக வந்து ஒரு ஊக்கமாக ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. திரு குருநாதன் அவர்களை அழைக்கின்றேன். மிக்க நன்றி. அழைத்ததற்கு எதிர்பாராத அழைப்பது. பொதுவாக சினிமாக்காரங்கள் சொன்னாலே இன்னமும் அவங்களுக்கு சினிமா மாத்திரம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்களோட இது ஒன்றும் தெரியாது. நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க அவ்வளோ ஒன்றும் இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு ரொம்ப பேருக்கு தோணுது. உங்களை பார்த்ததுலையும் இதுக்கு முன்னால் வேறு யாரோ உங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த இதுவே ஒப்பீனியனே மாறி போச்சு. நீங்கள் ஒரு அறிவு பெட்டகமாக இருக்கீங்க. உங்களோட அனுபவம் வந்து எவ்வளவு அனுபவம், கிட்டத்தட்ட 68 நீங்கள் தொட்டில் விட்டுருங்க. நீங்கள் 60 வயசு அனுபவம், 65 வயசு அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் இன்னும் நம்ம சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணி 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 you have so much of information, knowledge, which is the real wealth. Because of reading, sir. Because of reading. Reading. I mean, reading is definitely important. But much more than that, you are able to absorb it, retain it, and deliver it back through your medium, like whether it is TV or film or whatever it is, you have been able to deliver it. This is something wonderful, and you still want to do it, and you are not satisfied yourself with that. Whatever you have achieved, you still want to keep on achieving it, which is also a very wonderful thing to do. So I'm very happy that I'm able to do something for them, and because of which we were able to meet you in person. Your answers were pertinent. Thank you very much. I don't know whether they will call you next year, but at least as a guest you can come next year and be a part of this. Thank you very much. Very simple. அவங்க நெக்ஸ்ட் இயர் இங்கே வரதை விட அதுக்கு மேலே நிறைய ஐடியாஸ் நமக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சில முன் வந்திருக்காங்க. அதுக்கு நான் நிஜமாவே நன்றி சொல்லணும். அதை பற்றின மற்ற தகவல்கள் வந்து வரப்போகிற நாட்களில் வரும். அடுத்ததாக நமது மிக பெரும் புரவலர் திரு ராகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு நோஸ்டாலஜிக் மெமரிஸ் நிறைய. ஏன்னா அம்மாவோட சேர்ந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தைரியம் அதிகம்னு இப்போ சொன்னப்புறமா அது ரிலேட் பண்ணுறேன். ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்களோ அந்த இந்த பொண்ணு ரொம்ப
டேரிங்காக பண்ணுறது இது கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க, நான் பாடுவேன், அம்மா வந்து மியூசிக் இது இப்போ ஸ்டேஜில் ஏறி நீ பாடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் அதுவும் ஒரு 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 ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அது அது பேச்சாளராக இருக்கலாம், பாடுறவங்களாக இருக்கலாம், ஆக்டராக, எஸ்பெஷலி ஆக்டருக்கு வந்து சுற்றி இருக்கிற 20 பேர் என்னென்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம். பட் ஸ்டில் அதெல்லாம் தாண்டி ஆக்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய. ஐ லைக் டு இன்டரப்ட் ஹியர் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஆக்டிங் பண்ணுறவங்களும் ரொம்ப பயந்தவங்களும் இருக்காங்க. அவங்கள மேடையில் மைக்கு பிடிச்சி பேசக்கூட வராது. நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வராது. மேடை அனுபவம் தான் அவங்கள வந்து ரீச் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்கேன். நீங்களும் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ் டெஃபினட்டாக. அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் வந்து எஸ்பெஷலி அமீரகத்தில் இருக்கிற அந்த டேலண்டெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய முயற்சி பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு. அதில் நானும் இந்த முறை கைகோத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு இது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் வர்றது அவங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரு क्वेश्चन. 65 years or 67 years அந்த முன்ன பின்ன கவுண்ட் இருக்கு. நீங்க அப்பையில இருந்து லைக் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பெரிய தலைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட ஒரு பாஸ்டான ஒரு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வேற நீங்க சொன்னீங்க, மகேந்திரன் சார். எனக்கு வந்து படம் பார்க்கறது ஒரு மெடிடேஷன் மாதிரி. அவர் படம் தான் எனக்கு ரெஃபரன்ஸ். I'll just put it, I'll watch it, that's like a meditation. அவர் வந்து ஒரு டோன் செட் பண்றாரு. ஸோ என்னன்னா லைக் ஒரு 2 ஜெனரேஷனா இந்த 2 ரசிகர்களும் அந்த சினிமாங்கிற கிராஃப்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா வர டைரக்டர்ஸும் சரி, இப்ப இருக்கிற அந்த மாதிரி பைபோலார் ஆடியன்ஸ் வந்து அந்த கிராஃப்டை எங்கேயாவது இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அந்த சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்மை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பீட் டெக்னிக்கலி மட்டும்தான் இருக்கு லைக், பட் கதை சொல்ற விதம், கதையில அது நீங்க பாக்குறீங்களா? ஹானஸ்டா அது ஒரு எலிவேஷன் இருக்கா இப்ப இருக்கிற செட் ஆஃப்? தமிழ் சினிமாவில் இல்லை, வெரி ஆனஸ்ட்லி தமிழ் சினிமாவில் நிச்சயமாக இல்லை. ஏன்னா வந்து ஹீரோஸ்க்கு கதை கேட்குற பொறுமை இல்லை. ஸோ ஏதோ ஒன்று ஓகே ஆகிடுது, அவங்களுக்கு ஃப்ளாப் ஆனாலும் பணம் வருது, சக்ஸஸ் ஆனாலும் பணம் வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு. ஸோ பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு சொல்லி போயிட்டே இருக்காங்களே தவிர அதுக்கு வந்து நிறைய அடிதடி சண்டையில் தான் பிரம்மாண்டம் போயிட்டுருக்கு. பட் மலையாளத்தில் ரொம்ப நல்ல கதைகள் டெக்னிக்கலாகவும் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, கதைகள் வைஸும் இம்ப்ரூவ் ஆகிறாங்க மலையாளத்தில். அண்டு தெலுங்கு கொஞ்சம் பக்கத்தில் வராங்க. பட் ஹிந்தியும் தமிழும் வந்து என்னம்மா கன்னடா நல்லா வராங்க. பட் கன்னடத்தில் கூட ஒரு 2 படத்தை தான் சொல்ல முடிஞ்சது தவிர மற்றது சொல்ல முடியல. பட் மலையாளத்தில் நிறைய சொல்ல முடியுது. மலையாளத்தில் வந்து ஹீரோ படங்கள் இல்லாமல் சின்ன படங்களும் நிறைய. இப்போது இந்த மஞ்சுமலை பாய்ஸ் 100 கோடி கலெக்டடு, இப்போ அடுத்தது பிரேமலூர் மலையாள படம் 100 கோடி கலெக்டடு. அது நல்லா இருக்காது, யாரும் ஹீரோஸே கிடையாது அந்த படத்தில், விச் இஸ் வெரி நைஸ். ஸோ அதை நம்ம தொலைச்சிட்டோம். அதை சரி பண்ணணுன்னா அது வந்து ஹீரோஸ் கையில் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல நம்ம அதாவது என்னுடைய ஏஜ் குரூப்பில் இருந்து கொஞ்சம் யங்ஸ்டர் அந்த படங்கள் எல்லாமே டைரக்டருடைய படங்கள். டைரக்டர்ஸ் வேர் இம்பார்ட்டண்ட். அவங்க யார் இந்த கதைக்கு நல்லா இருக்கும்னு சூஸ் பண்ணாங்க. அதனால தான் எம்ஜிஆர் படத்தில் கதை இருக்காது, வெறும் கொள்கைகள், பெரியவங்களை மதிக்கணும், துரோகம் பண்ணக்கூடாது, நல்லவனாக இருக்கணும், அப்படி அவருக்கு ஒரு டைப். கதையெல்லாம் சிவாஜி சார்கிட்ட இருக்கும். ஏன்னா அவர் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. கதை வேணும்னா இந்த பக்கம் போகணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போகணும். அப்படி தான் 2 பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, எப்படி 40 கேமரா கேட்குறது, ப்ரொடியூசர் எப்படி வந்து திவால் ஆக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் இருக்குது. த மோர் யூ ஸ்பெண்ட், பட் இஸ் தேர் நெசசிட்டி? நீ 300 கோடிக்கு படம் எடுக்கிறேன், 300 கோடிக்கு முதல்ல தெரியுதா? கதையில் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் 300 கோடிக்கு எடுக்கிறாங்க. அதனால தானே உங்களுக்கு படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகுது. இப்போ குண்டூர்காரன் தெலுங்கில் ஒரு படம் கிட்டத்தட்ட 200 crores பிக்சர். ஸோ ஃபஸ்ட்டு டேயே வந்து கூட்டம் ஃப்ளாப் ஆகிடுச்சு படம், ஃபஸ்ட் ஷோலேயே.
ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்டோரி. அதனால் நல்ல டேரக்டர்ஸ் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன டேரக்டரில் மகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை வந்து டேரக்டர் ஸ்ரீதராக இருக்கட்டும், இல்லை பீம் சிங் சார், ஹிந்தியில் குருதத், சத்யஜித் ரே, சலீல் சௌத்ரி, இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பாரம்பரியமே போயிடுச்சு. ஏன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸாக எனக்குமே வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் புதுசாக எதுவும் தெரியல. லாஸ்ட் ஒரு 91க்கு அப்புறம் இப்போ ஸ்ரீதர் சார் சொன்னீங்க, ஸ்ரீதர் சார் கிட்ட இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் மகேந்திரன் சார் வந்ததுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் மேக்கிங்லேயே. அதுக்கப்புறம் மணி சார் வந்தார். மணி சாருக்கு அப்புறம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய அந்த ஒரு கிராஃப்டாக பார்க்குறப்போ இது பழைய ஆர்ட்டை வந்து இவங்க புதுசாக வேறு கலரில் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே. எங்கள் டெய்லி சோப்பு தான் ஒரே கதை தான். அதே தான் நீங்கள் சன் டிவிலையும் பார்க்குறீங்க, அதே தான் நீங்கள் வந்து விஜய் டிவிலையும் பார்க்குறீங்க, அதே கதை தான். பாண்டியன் ஸ்டோரை நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். சேம். ஓகே, தேங்க்யூ. சஷி has been with us throughout the journey. முதல் படம் யாரு? சஷி. ஓ சாரி, கம் மன்னர். மன்னர் மன்னன் கண்டிப்பாக மேம். மேம் என் பேர் மன்னர் மன்னன். பானிபூரியும் பஞ்சாபி சமோசாவும் அதோட டைரக்டர். சார் தான் வந்து சாரும் மேம் தான் என்னை டைரக்டராக மாற்றிருக்காங்க. நானுமே ஆகிட்டேன்னு ஒரு சந்தோஷம். இப்போ உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு இமேஜ் இருந்தது. உங்களை மாதிரி மேம் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட இவ்வளோ வந்து பேசுறதுங்கிறது பெரிய வாய்ப்பு தான். ஆனால் நீங்கள் பேச பேச உங்களோட பற்றின அந்த இது வந்து அப்படியே தேங்க்யூ மேம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நாங்கள் சின்ன இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, படித்தது இதெல்லாம். இப்போது நீங்கள் பேச பேச அந்த இது வந்து மாறிடுது. இப்படி தான் எல்லா ஸ்டார்ஸுமே இருப்பாங்க மேம். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறதுன்னு தெரியல, சாரி. இல்லை மன்னர் மன்னன், ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், ஐ கேனாட் டாக் அபவுட் அதர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் அ தர்ஸ்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஐ டோன்ட் லைக் வேஸ்டிங் மை டைம் இன் கிட்டி பார்ட்டிஸ். தெர் ஆர் மெனி ஆர்டிஸ்ட், or there is a gang of artists. If they don't have shoot, 10 o'clock in the 10:30 they'll start cards. Up to night 10 o'clock they'll be playing cards. I can never ever in my life waste even 1 hour like that. Okay, so life is to celebrate. God has given you a human form to celebrate. So I would like to celebrate every minute usefully. So whatever it is, today, okay, I've come, shared some nice things with you. I've also learnt lot of things from here by watching your Kurumbadangal or reading your stories. I'm also learning many things, how techniques are changing. So it has to be a learning process. Don't waste your time by unwanted things. என்ன சொல்றது, request, suggestion or whatever you take it as. So I don't think all artists are like that. Thank you. எல்லாரும் இங்கே நிறைய பேர் டேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் அதை கேட்க வரல, ஏன்னா நான் ஐம் நாட் அ டேரக்டர். கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவேன், ஆக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். வீட்டில் டைரக்ட் பண்ணுறீங்கல்ல ஹஸ்பண்ட், அது போதும். நான் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கூட எனக்கு என்ன கேட்கறது அப்படின்னு தெரியல. நான் என்னோட சம்மந்தப்பட்டதாக கேட்குறேன். நிறையா நாங்கள் இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்குறப்போ ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் கடன்னு அப்படியே அதை தொட்டு அப்படி உங்களால் லைனாக அப்படி சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட அது இல்லாதனால தோணுது. எப்படி இவ்வளோ அந்த ஞாபக சக்தி உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியலப்பா. நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன எழுதி வச்சுட்டா பேசுகிறேன், அப்படியே வரும். அது ஏன்னு தெரியல, மேபி ஐம் கிஃப்டட். எனக்கு தெரியல அது என்னென்னு, அனுபவமா கிஃப்டடான்னு தெரியல. மறந்துட்டேன். நான் ஆச்சரியப்பட்டது என்னன்னா, எப்படி எப்பயோ நடந்ததை என் பொண்ணு இப்போ கேட்டா, அவளை வளர்த்ததே அவள் திருப்பி கேட்குறப்போ நீ பண்ணியா அப்படின்னு. நீங்கள் நேற்று என்ன படவை கட்டினேன்னு கேட்டால் எனக்கு மேபி ஞாபகத்தில் இருக்காது. But I'll remember, I don't know. எப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி வச்சுக்க முடியுது? Like, it's not that I think about it again, but when you talk, they were such legends here. ஸோ அவங்களோட பழகின அந்த பழக்கங்கள் மறக்க முடியாத அளவுக்கு ஆழ் மனசில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வேறு ஏதாவது என் பர்சனல் லைஃப்பில் கேட்டால் சிலது ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஐ மூட் வித் இன்றைக்கி வந்து மற்றவர்களை பார்க்கும்போது, அப்பா எப்பேற்பட்ட ஆர்டிஸ்டோடு நான் மீட் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு யூ டேக் ஒரு பாலையா, யூ டாக் அபவுட் தட் ஈச் அண்ட் வீரப்பன் சார், இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும், இவங்கள சாவித்திரிமா இருக்கட்டும், சரோஜதேவியாக இருக்கட்டும், விஜயகுமாரியாக இருக்கட்டும், ஜென்ஸில் நாகேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் அந்த விவேக், லாஸ்ட் விவேக் வரைக்கும் கூட, ஈச் ஒன் ஆர் ஸோ டேலண்டட். ஸோ இட் இஸ் அ ஃபார்ச்சுனேட் டு பி வித் டேலண்டட் பீப்புள். பட் எனியா உங்களுடைய கொஸ்டனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னால் கொடுக்க முடியல, பிகாஸ் ஹவ் ஐ எம் டூயிங்ட்டுங்கிறது தெரியல. மேபி இட்ஸ் அ இன்பார்ன் குவாலிட்டி ஆஃப் மீ.
எனக்கு வந்து என்னுடைய யூடியூப் கூட நான் எழுதி வச்சுட்டுலாம் பேசவே மாட்டேன். எனக்கு சாமி கதைகள் நிறைய சொல்லுவேன் நான் யூடியூப்பில். நான் படித்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சின்ன பிள்ளை அதை நான் சொன்னேன், எனக்கு ஒரு தடவை படித்தேன்னா எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது இருக்குது. ஸோ எனக்கு அது வந்து ஈஸியாக வருது, அவ்வளோதான். அஸ் அ லேடியாக நான் 2 பெண் குழந்தைகளுக்கு அம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு அம்மாவை முதல்ல ஒரு அம்மா குழந்தையாக இருப்போம், அப்புறம் தங்கச்சியாக இருக்கிறோம். நிறைய பரிமாணங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா? எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா கஷ்டங்களும் தாண்டி தான் வரும். ஆனால் இங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு எமோஷ்னலாக எங்கள் அம்மா என்னை டச் பண்ணுறப்பையோ எங்கள் ஹஸ்பண்ட் டச் பண்ணுறப்பையோ பண்ணுறப்ப நான் அங்கே நொடிஞ்சு விழுகிறேன். வெளியில் வந்து காட்டிக்கிறது வேற, பட் எல்லாரும் விழுகிறோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலி லைஃப்லையும் இதையும் உங்களால் எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிட்டு இப்போ பேசும்போது எனக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுது. நான் இந்த ஏஜில் இப்படி இருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கு ஒன்று தான் நான் துவண்டுறேனே. உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கலாம், நீங்கள் எப்படி வந்து ஆஸ் அ லேடியாக அழகாக மேனேஜ் பண்ணுங்க? டெஃபினெட்லி மெடிடேஷன் அண்ட் யோகா. யூ ஹவ் நோ அதர் சாய்ஸ். பிகாஸ் நான் வந்து நொறுங்கின நேரங்கள் இருக்குது, குமரி அழுத நேரங்கள் இருக்குது, தற்கொலை பண்ணிக்கலாமா நினச்ச நேரங்கள் இருக்குது. பட் அப்போது நான் என்ன ஆச்சுன்னா எனக்கு இப்படியெல்லாம் தோணுது. பட் தேர் ஆர் 3 children. ஹவு டு ஐ கோப் அப்? ஹவு டு ஐ கம் அவுட் ஆஃப் திஸ் மிசரி, திஸ் ட்ராமா அப்படின்னு நினைக்கும் போது you have to search, you have to come up, because you will not have another person to help you. If you can't help yourself, nobody is there to help you. கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். கடவுள் வந்து நீ ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த அடி கூட்டிகிட்டு போவார். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீ தான் எடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன வழின்னு வரும்போது I asked God, show me a path. I have to look after my 3 kids, I have to grow them up. This is what has gone through in my life. How do I bring them up? I don't want to go big borrow. I don't want to commit suicide. And what do? I cannot show my face to my relations. So what do I do? You get an answer. அப்போ எங்கேயோ ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் பற்றி படிக்கிறேன். Then I go for that class. That 5 days of training gives me lot of understanding. I continue training myself. Then ஒரு தேடுதல் வருது. I start searching, go to Isha, go to other place. Then I found out how many fake people are there. So then instead of going to fake people, how do I correct myself? Start reading. Self-realization, self-correcting books plenty are available. But you have to practice that. Now it has become part of my life. Come what may, I do my meditation morning. That 1 hour is a must for myself. So how I snatch that time is my time management. Okay, because as you grow age ஆகும்போது you cannot be doing what you were doing 20 years back. So I have to do my time management. Meditation is the best solution especially for women, because we are very sensitive, we are very emotional, we are very attached. The more and more you are attached, the more and more misery. So how to come out of that attachment? Only meditation can teach you. So you have to attend some classes here. Don't go behind the gurus. Learn the class, learn the techniques, come out. That is the only way. வணக்கம் மேடம், என்னோட பேர் டாக்டர் மணிகண்டன். என்னோட மிஸ்ஸஸ் டாக்டர் தான். நாங்கள் இங்கே துபாயில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பசங்க தான் மூவி டைரக்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீங்கள் பார்த்து ரிவ்யூ கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுடைய ஸ்பீச்சை இவ்வளோ நேரம் கேட்டதில் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் என்னுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகிருப்போம் அது வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு நாள் நடக்குது. தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஸோ யாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கோ அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டு. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க நிறைய வருஷம் நான் வாழ வேண்டாம். ஏன்னா தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர். எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ நான் வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ வாண்ட் டு லிவ் 100 years or 200 years or maybe 1000 years to get உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் லெவலுக்கு எனக்கு வரணும்னா அத்தனை வருஷம் இருந்தால் தான் வரும். நீங்கள் பார்க்காத ஆள் கிடையாது. சிஎம்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரையும் பார்த்துருக்கீங்க. ஒர்க் பண்ணாத ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, பண்ணாத சோஷியல் ஒர்க் கிடையாது. ஸோ மெனி திங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப். உங்களுடைய லைஃப் வந்து தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து எல்லாருமே கேட்டாங்க. நான் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஃபியூ டிப்ஸ், எஸ்பெஷலி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பணம் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் பண்ணுறது, நிறைய பேரை வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணுறது. ஸோ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டை பற்றி ஃபியூ டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஆஃப் யூஸ். டெஃபினெட்லி டாக்டர், ஐ கேன் டெஃபினெட்லி. நான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கல. ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ ஏதோ அப்பப்போ இவங்க எல்ஐசி பாலிசி வருவாங்க போடுங்கன்னுவாங்க,
அப்புறம் ஏபிஎன் ஆம்பர் ஆரம்பிப்பாங்க, அதில் போட்டோம் போச்சு காசு, பஜாஜ் அலைன்ஸ் சொன்னாங்க அதில் போட்டோம் காசு போச்சு. இந்த மாதிரி ஏமாந்தது தான் அதிகம். பட் ஐ ஹேட் ஒன் வெரி குட் ஹேபிட் ஃப்ரம் மை மதர். எவ்ரி பர்த்டே ஆஃப் மை children, every birthday of mine, every Diwali, I used to buy one gold coin. This was unknowingly I was doing it. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு டைமில் நமக்கு பணம் இல்லை கஷ்டம்னு போது பார்த்திங்கன்னா 200 சவரன் பீரோவில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணது தான். அப்புறம் வந்து உண்டியலில் பணம் போடுறது. ஸோ குழந்தைங்களேருந்தே பசங்களுக்கு வந்து உண்டியல் வாங்கி கொடுத்து பாக்கெட் மணி கொடுக்குறோம். ஏன்னா பாக்கெட் மணி நமக்கு நிறைய கிடைக்கலனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இதுக்குள்ளே தான் நீ செலவு பண்ணிக்கணும், தே ஷுட் ஹேவ் ஃப்ரீடம்னு சொல்லி அதுலேயும் அவங்களுக்கு அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். பட் நான் ரொம்ப ஃபைனான்ஸ் பிளானிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது கோவிடில். எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு கோவிட் உணர்த்துருச்சு. பிகாஸ் எல்லா சேனல்லையும் 80 லட்ச ரூபா பாக்கி, 2 கோடி ரூபா பாக்கி, 1 கோடி ரூபா பாக்கி. பட் ஸ்டாஃபுக்கு 1ஆம் தேதியான சேலரி கொடுக்கணும். ஐ சோல்ட் அபவுட் 4 crore ஆஃப் ஜுவல்லரி டியூரிங் மை கோவிட். கிலோவாக விற்றேன். பிகாஸ் ஐ ஹேட் டு பே த சேலரிஸ். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ரியாலிட்டி ஹிட் மீ. ஹவு இம்பார்ட்டண்ட் டு சேவ். ஓகே, டுடே ஐ க்ளோஸ்ட் டவுன் மை கம்பெனி. கேன் ஐ சர்வைவ்? No, my monthly expense is more than 7-8 lakhs only for me, leave alone the others around me. I've taken commitment of educating some children, I've taken a commitment of sending some money to some ashram, some temples, all this. அந்த டைமில் பணம் ஓடின்னு இருக்கும்போது நமக்கு தெரியாது. நான் மாதம் 10,000 அனுப்புகிறேன். இப்படி 10,000 கணக்குலேயே ஒரு 3 லட்ச ரூபா கமிட்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன், which I don't want to let go. Then எனக்கு ஒரு 3 to 4 lakhs தேவை. The kind of I need servant, I need driver. எங்கள் வீட்டில் 3 பேர் சர்வெண்ட், ஒரே ஆள் நான். பட் தேர் ஆல் வித் மீ ஃபார் மெனி இயர்ஸ். ஐ ஹாவ் அ பப் விச் ஐ ஸ்பெண்ட் அபவுட் 15,000 a month. ஸோ ஃபைனான்ஸ் பிளானிங், தட்ஸ் வாட் ஐ டீச் இன் மை யூடியூப் ஆல்சோ. வெரி இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் ஃபைனான்ஸ் பிளானிங் கேன் பி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபார் எனி ஆஃப் யூ. நான் அதான் சொன்னேன்னா நீ மியூச்சுவல் ஃபண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக நினச்சிடுவாங்க. நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இல்லை. பட் ஐ எம் சேயிங் ஐ லேர்ன் தட். ஐ ஸ்டார்டட் டவுன்லோடிங் த ஆப். ஐ எம் நாட் டூ குட் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர். எனக்கு இந்த ஃபோன் என் பொண்ணு வருஷம் அவங்க தான் எனக்கு வாங்கி அனுப்புகிறாங்க ஐஃபோனு. பட் எனக்கு இதில் மெசேஜ் அனுப்ப தெரியும், டவுன்லோட் பண்ண தெரியும், படிக்க தெரியும். இதுக்கு மேலே இந்த சாஃப்ட்வேரில் எனக்கு பண்ண ஒன்றும் தெரியாது. பட் ஐ டவுன்லோடட் சர்டன் ஆப்ஸ் இன் தட். ஐ ஃபவுண்ட் அவுட் பை மியூச்சுவல் ஃபண்ட். நான் மட்டும் என் குழந்தைகள் பிறந்த போது ஒரு 5 லட்சம் நான் போட்டிருந்தேன். நான் ஏன்னா அப்போ நான் அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு 20-25 கோடி சம்பாரிச்சிட்டு இருந்தேன். 5 லட்சம் நான் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி என் பெரிய பொண்ணுக்கு இப்போ வந்து ஒரு வயசு ஆகுது, நீ ஒரு 35 வயசு வரும்போது should have had about 75 crores. Each child would have had 75 crores. But just that 5 lakh investment. So please do that. அது வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுடுங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூ ஃபீல் இஸ் த பெஸ்ட், டூ அ பிட் ஆஃப். ஸோ இந்த கோவிடில் நான் உள்ளே போய் நிறைய யூடியூப் பார்த்து யூடியூப் இஸ் ரியலி எ பூன். நல்லதும் கற்றுக்கலாம், கெட்டதும் கற்றுக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ வாட் நாலேஜ் யூ வாண்ட் டு கெயின் ஃப்ரம் தட். உபன்யாசமும் கேட்கலாம், பொல்லாப்பும் கேட்கலாம். அதில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டியூன் அவர் செல்ஃப் வாட் வி வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ அதில் நான் நிறைய ஷேர் மார்க்கெட் பற்றி படித்து கற்று ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இருக்கிற யூ வாண்ட் பிலீவ் ஐ சோல்ட் ஆல் மை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்டர் கோவிட். ஐ ஜஸ்ட் சோல்ட் எவ்ரி திங். ஐ செட் வேண்டாம், பசங்க இனிமேல் இந்தியா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. யாருக்காக இந்த 5 மாடி வீடு வச்சுருக்கேன் நான்? ஃபார் வாட்? எனக்கு அப்புறம் அவங்களுக்கு விற்கக்கூட தெரியாது. அப்ராட்லேருந்து வரவங்களுக்கு 10 நாள் லீவு. 10 நாள் லீவில் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பேப்பர் கூட வைக்க முடியாது. நீ உனக்கு நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர் அப்படி இருக்குது. எல்லா இடத்துலையும் லஞ்சம் கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் போகணும், அந்த பேப்பரே மூவ் பண்ண தெரியாது. ஸோ நான் உயிரோடு இருக்கும்போதே பண்ணுறேன். எல்லாத்தையும் விற்றேன், எல்லாருக்கும் அவங்களுக்கும் கொடுத்தேன், எனக்கும் கொண்டு போய் கன்சல்டண்ட்டை கொடுத்தேன். சார் நான் இன்னொரு 2 இயர்ஸ் நல்ல ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே எனக்கு இது மல்டிப்ளை ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க. ஐ நீட் 6 lakhs a month. At what come what may, I should not ask my children. Children are very good, they love me a lot, they will give a lot, but I should not ask. அவங்க கொடுத்தா I won't say no. அதையும் வாங்கி அவங்களுக்கு தான் போட்டு போகிறேன். பட் என் மணியை வந்து நான் டொனேஷனுக்கும் கொடுக்கலாம், என் மணியை வந்து நான் எங்கே வேணாலும் செலவு பண்ணலாம். ஐம் நாட் ஆன்சரபிள். அந்த ஃப்ரீடம் இல்லைன்னா மனுஷனாக வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்றைக்கி நான் நினச்சா இங்கே ஒரு 50,000 ரூபா கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டியில் நான் இருக்கணும். அம்மா நான் ஒருத்தர் கொடுக்கணுன்னு இருக்கேன், ஒரு $1,000 அனுப்புகிறேன். அம்மா இப்போ தான் நான் வீடு வாங்கியிருக்கேன், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் முகத்தை எங்கே வச்சுக்குவீங்க நீங்கள்? ஸோ அந்த ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஸோ ஆல் விமன், ஆல் மென், ப்ளீஸ் சேவ். திஸ் இஸ் த ரைட் டைம். நம்ம போய் ஒரு 5 ஸ்டாரில் சாப்பிட்றோம், இல்லை குழந்தைங்க போகிறோம், ஒரு 10,000 ரூபா ஃபார் யூ, நாட் ஃபார் யுவர் சில்ட்ரன், ஃபார் யூ டு பி ரெஸ்பெக்டபிள், யூ ஹேவ் டு சேவ். இன்றைக்கி இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறேன்.
such multi-millionaires, billionaires became pauper in Gujarat பூகம்பம். குஜராத்லேனா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூரா டைமண்ட் பேக்கெட்ஸ். ஒரு பேக்கெட்டில் 15 கோடி 20 கோடிக்கு டைமண்ட் இருக்கும். பூகம்பம் வந்தப்போ எல்லா டைமண்டும் அந்த பீரோவோட எல்லாமே உள்ளே போயிடுது. they were many people in asylum also. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் நாட் டு கீப் டூ மச் அன்வான்ட் திங்ஸ். நிறைய நகைகளும் தேவையில்லை, இந்த மாதிரி வீடு கீடு, ஏன்னா எந்த பூகம்பம் வரும், எந்த சுனாமி வரும், எது போகும்னு தெரியாது. ஸோ லீவ் இட் இன் அ ப்ராப்பர் செக்யூர்ட் பிளேஸ். நான் லாக்கரில் வச்சாலும் அதுக்காக நம்மளை கொலை பண்ணிடுவாங்க, அதுவும் நடக்குது. ஸோ தனியாக இருக்கும்போது வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஐ திங்க் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிங்க, இப்போ இருந்தே போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்லாம் ரிஸ்க் இருக்கலாம். மியூச்சுவல் இஸ் எனி டே பெட்டர் தென் எனி திங் எல்ஸ். சேவிங் டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டூ யோகாங்க. யோகா பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 20 minutes, இப்போ என்ன மாதிரி வந்து விகரசாக உங்களை மாதிரி பண்ண முடியாது, பட் 20 minutes ஆஃப் யோகா, 20 minutes ஆஃப் பிராணாயம் அண்ட் 20 minutes ஆஃப் மெடிடேஷன், திஸ் 60 minutes எந்திரிச்சு தான் ஆகணும். 21 நாள் எந்திரிங்க, 22வது நாள்லேருந்து நீங்களே எந்திரிப்பீங்க. நம்ம ஒரு ஃப்ளைட் பிடிக்கணும் காத்தலைன்னா அலாரம் இல்லைனா கூட டக்கு நம்ம 4 o'clock எந்திரிச்சிருவோம். பிகாஸ் தட் சப்கான்ஷியஸ் மைண்ட், இஃப் யூ ஃபீட் தட் வாட் யூ வாண்ட் யூ ஃபீல், தட் இஸ் கம்ப்யூட்டருங்க. யூ கேன் ஃபீட் தட் இன்சைட். நான் 4 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும், ஐ ஹாவ் டு கெட் அப். நாளைக்கு மார்னிங் 9 o'clockனு இவங்க சொல்லியிருக்காங்க, நான் 4 o'clock எந்திரிச்சா தான் 9 o'clock என்னால் வந்து ரெடி ஆக முடியும். ஐ நீட் தட் டைம் ஃபார் மை செல்ஃப். ஐ எம் யூஸ் டு இட். எனக்கு 3-4 hours வேணும் பிஃபோர் ஐ கோ அவுட். அதுக்கப்புறம் நைட் 1 மணி வரைக்கும் ஆனாலும் ஐ எம் நாட் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அதுவும் இன்னும் நைட் ஆக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பேன் நான். எல்லோரும் வீட்டுக்கு போனோம், ஆஃபீஸ்லேருந்து முடிச்சு போகணும் போது நான் பிரைட்டாக இருப்பேன் நான், அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த வே. நீங்கள் யோகா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் எல்லாமே டர்ன் ஆகிடும். Thank you. Let's give a very big hand to Kutty Padhmini madam. இந்த ஒரு தருணத்தில் Sashi Kumar has been with us right throughout the journey from the first குருநாடகம் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும். Sashi has been there with us. He has written almost about 7 to 8 short films for us, short dramas for us. அதில் வந்து எழினின்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணினார். ஷார்ஜா புக் ஃபேரில் ரொம்ப விமர்சையாக நடந்த ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து ரிலீஸ் பண்ண அந்த புக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றார். சசி வாங்க. இந்த மீட் அண்ட் கிரீட் அப்படிங்கிற இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் நம்ம எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய அந்த எழுத்தாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நமக்கு வரக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் கூட ஒரு நேர்முக காணல் இருக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து ஒரு இப்போ நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஜட்ஜாக இருந்துட்டு போகிறதுங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அந்த பேசக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக மட்டுமே தான் இந்த மீட் அண்ட் கிரீட் அப்படிங்கிற இந்த நிகழ்வை நம்ம வந்து உருவாக்கி ஒரு 2017 2016 நம்மளால் பண்ண முடியல, 2017 நம்ம இதை நடத்தி கொண்டு வருகிறோம். ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான் இருப்பாங்க, ஆனால் அது கிடையாது. அது நிகழ்ச்சியுடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வரைக்கும் வந்திருக்க எல்லா சிறப்பு விருந்தினர்களையும் சொல்லியிருக்காங்க, இது மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன், அதாவது ஒரு நேர்முக காணல் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளுமே எல்லாருமே போவாங்க, அவங்க பேசுவாங்க, அது வந்து ஒன் சைடாக தான் இருக்கும். ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்து கொஷின்ஸோ அல்லது அவங்களோட அனுபவங்களோ அல்லது வந்து எதுவுமே வராது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த நிகழ்ச்சியை குறித்த மேமுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேசிக்காக நான் வந்து ரோட்ரி இல்லை லயன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் போகும்போது ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் வெரி லெஸ் அண்ட் ஐ டெல் தம் யூ ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் பிகாஸ் பீப்புள் லவ் டு இன்ட்ராக்ட் இல்லைங்களா. சும்மா நம்ம மேடையில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, மைக்கில் அவங்கள பற்றி பாராட்டி பேசிட்டு உட்காந்துட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து சினிமாவை பற்றி இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ரோட்ரியில் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து எல்லாமே என்னுடைய பர்சனல் லைஃப்பாக தான் இருக்கும், இல்லை விமன் ஓரியன்டாக இருக்கும். இங்கே வந்து நிறைய இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க எப்படி வந்து இதை கற்றுக்கணும், இல்லை இன்னும் அதோடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
அண்ட் நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இதை நடத்துகிறதும் ரொம்ப அழகாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளாக இல்லாமல் யாருக்கிட்டேயும் நீங்களும் வந்து பணம் எல்லாம் வாங்காமல் அவங்கள வந்து நீங்கள் ஊக்குவிச்சு அண்ட் எல்லோரும் இங்கே வந்து ரெகுலராக வேறு திருப்பி திருப்பி வராங்க அப்படின்னா இது நல்லா இருக்கிறதுனால தான் ரிப்பீட் ஆடியன்ஸ். ஒரு படம் நல்லா இருந்தால் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ், படம் நல்லா இல்லைன்னா ரிப்பீட் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் பயஸ்டாக இல்லாதனால தான் எல்லோரும் திரும்பி திரும்பி அவங்களால இங்கே வர முடியுது. அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இவ்வளோ நல்ல ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ நானும் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ ஐ ட்ரை அண்ட் ஹெல்ப் யூ. இது வந்து அவர் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னார். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு 5 வருடத்துக்குள்ளே இது வந்து ஒரு 27 குறும்படம் அப்படிங்கிறது ஒரு வார விழாவாக நடக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ, குட் நைட் அண்ட் லெட்ஸ் ஹேவ் ஸ்நாக்ஸ். நாளைக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்கள் சினிமாவை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடாதீங்க. நோ, எல்லாரோட ஃபிலிம்ஸையும் பாருங்கள். ஓகே, அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் 12 நிமிஷங்கிறதுனால வெரைட்டி இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ, குட் நைட்.